ஷடாய் சர்வ வல்லவரே எலோகிம் எங்கும் உள்ளவரே யெஷுவா ஆட்டுக்குட்டியானவரே எல்ரோஹி என்னை எல் ஷடாய் எலோகிம் எங்கும் உள்ளவரே யெஷுவா ஆட்டுக்குட்டியானவர் கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி கிருபையில் நிரம்பி ஆராதிக்கின்றோம் பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம் நீரே பெரியவா நீ ஒருவர் நீரே பெரியவா மிகவும் மிகவும் பெரியவார் நீ மிகவும் பெரியவார் நீரே பெரியவா நீ ஒருவர் நீரே பெரியவா மிகவும் மிகவும் பெரியவார் நீ மிகவும் பெரியவார் இயேசு புயல் காற்றை படைத்தவரே தூத துதிக்குள்ளே இருப்பவரே மொத்த உலகத்தை ஆள்பவரே எங்கள் இதயத்தில் வாழ்பவரே இயேசு புயல் காற்றை படைத்தவரே தூத துதிக்குள்ளே இருப்பவரே மொத்த உலகத்தை ஆள்பவரே எங்கள் இதயத்தில் வாழ்பவரே நீரே பெரியவார் நீர் ஒருவர் நீரே பெரியவார் மிகவும் மிகவும் பெரியவார் நீர் மிகவும் பெரியவார் நீரே பெரியவார் நீர் ஒருவர் நீரே பெரியவார் மிகவும் பெரியவார் நீர் மிகவும் பெரியவார் மலைகளை பெயர்த்து சமமாக்குவேன் பள்ளங்களை கிடைத்திடுவார் எல்லாரும் கரங்களை தட்டி பாட ஆரம்பிப்போம் மலைகாலை பெயர்த்து தரையாக்குவேன் பள்ளங்கள் நிறைத்து சமமாக்குவேன் கரடுகள் முரடுகள் வேறாக்குவேன் செம்மையான பாதையிலே நடத்திடுவேன் மலைகாலை பெயர்த்து தரையாக்குவேன் பள்ளங்கள் நிறைத்து சமமாக்குவேன் கரடுகள் முரடுகள் வேறாக்குவேன் செம்மையான பாதையிலே நான் கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி கிருபையில் நிரம்பி ஆராதிக்கின்றோம் பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம் நீரே பெரியவா நீர் ஒருவர் நீரே பெரியவா மிகவும் பெரியவர் நீர் மிகவும் பெரியவர் சொல்லுங்க நீரே பெரியவா நீர் ஒருவர் நீரே பெரியவா மிகவும் மிகவும் பெரியவா நீர் மிகவும் பெரியவர் புயல் காற்றை படைத்தவரே துதிக்குள்ளே இருப்பவரே மொத்த உலகத்தை ஆள்பவரே எங்கள் இதயத்தில் வாழ்பவரே புயல் காற்றை படைத்தவரே துதிக்குள்ளே இருப்பவரே மொத்த உலகத்தை ஆள்பவரே எங்கள் இதயத்தில் வாழ்பவரே பெரியவா நீ ஒருவர் நீரே பெரியவா பெரியவா நீர் மிகவும் பெரியவா நீரே பெரியவா நீர் ஒருவர் நீரே பெரியவா மிகவும் மிகவும் பெரியவா நீர் மிகவும் பெரியவா விசு புயல் காற்றை படைத்தவரே துதிக்குள்ளே இருப்பவரே மொத்த உலகத்தை ஆள்பவரே எங்கள் இதயத்தில் வாழ்பவரே விசு புயல் காற்றை படைத்தவரே துதிக்குள்ளே இருப்பவரே மொத்த உலகத்தை ஆள்பவரே எங்கள் இதயத்தில் வாழ்பவரே கரைகளை நீரே பெரியவா நீ ஒருவர் நீரே பெரியவா மிகவும் மிகவும் பெரியவா நீர் மிகவும் பெரியவா நீரே பெரியவா நீ ஒருவர் நீரே பெரியவா மிகவும் மிகவும் பெரியவா நீர் மிகவும் நீரே பெரியவா நீ ஒருவர் நீரே பெரியவா மிகவும் மிகவும் பெரியவா ரெண்டு கரங்களை தட்டி பெரியவர் இயேசு பெரியவரே ஹalleluya ஹalleluya ஜீசஸ் ஆமென் சொல்லுமா ஆமென்
நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறவர். ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவன். அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அவர் ஆராதிக்கிற நிறைவுல மகிமை உண்டு. அவர் ஆராதிக்கிற நிறைவுல மன மகிழ்ச்சி உண்டு. அவர் ஆராதிக்கிற இடத்துல ஜெயம் உண்டு. அவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா மலைகளை ஆண்டவர் சமமாக்குவார், தரையாக்கி போடுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாம் எழும்பி நிற்கலாம். ஆண்டவர் ஆராதிக்கலாம். ஓ thank you Jesus. இயேசுவே இயேசுவே நீங்க தானப்பா எங்கள் எல்லாமே. நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ். இயேசுவே சொல்ல ஆரம்பிங்க. நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ். இயேசுவே நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ். இயேசுவே வந்தாருளும் தூய ஆவியே, தந்தாருளும் தேவ மகிமையே. எங்கள் ஆவியே தூய ஆவியே, எங்கள் ஆவியே தூய ஆவியே, எங்கள் ஆவியே தூய ஆவியே. ஆவியானவரே எங்கள் ஆவியே தூய ஆவியே. ராஜனே எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே, எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே. God worship Jesus. ஆராதனை இயேசுவுக்கே, எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே, எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே. Come on worship Jesus. எங்கள் ஆராதனை இயேசு. உள்ளத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுங்க. எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே, எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே. நான் உம்மை தேடுவேன் நாள் நீங்க எல்லாரும் சொல்லுங்க. நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எத்தனை பேர் இந்த மாலவேல் அவர் தான் தஞ்சோன் வந்திருக்கீங்க? எத்தனை ஒரு மாலவேல் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வான் வந்திருக்கீங்க? யோபு தனிமையில கைவிடப்பட்டு இந்த எல்லாத்தையும் இழந்து வெறுமையா உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல மனிதர்களுடைய வார்த்தை அவனை காயப்படுத்தி இருக்கலாம். எல்லாம் இழந்துட்டோம்ங்கிற வேதனையில உட்கார்ந்து அடுத்த அடி எங்க எடுத்து வைப்பது என்று தெரியாத சூழ்நிலையில தான் கர்த்தருடைய வார்த்தை யோபுவுக்கு வெளிப்பட ஆரம்பித்தது. ஆண்டவர் சொல்றார், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த மாலை வேளையில என் தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது.
இந்த மாலை வேளையில 2வது மாதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்யணும்னு நினைத்திருக்கிறாரோ அதை சத்துரு தடுத்து வைக்க முடியாது. அதை எந்த சூழ்நிலையும் தடுத்து வைக்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஜெயத்தின் பாதையில நடத்த ஆரம்பிப்பார். உங்களை மகிமையின் பாதையில நடத்த ஆரம்பிப்பார். ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் சாம்பல்ல இருக்க விட மாட்டார். வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில தடைபட முடியாது. கை தட்டி வாய் திறந்து அபிஷேகத்தோடு Father Jesus, எதுவும் தடைபட முடியாது. ஒன்று தடையா நிற்க முடியாது. கர்த்தர் ஜெயத்தை தருகிற நேரமாய் மாறட்டும். Father, we praise you, we worship you, Jesus. Come on, ரெண்டு கையை தட்டி விடுதலையாடு. Yes, yes, glory, glory, Lord. இப்பவே அந்த கிருபைகளை உனக்கு சத்துவம் உண்டு, உனக்கு பலன் உண்டு. நீ ஓடக்கூடிய தூரம் வெகு தூரம். நீ தளர்ந்து போகாத. எழும்பு சீயோனே, நீ எழும்பு. உன் வல்லமையை கட்டிக்கொள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். உன் தேவன் உன் சார்பில் எழுந்தருளுவாராக. கை தட்டி ரிபாடாஹாரா அரமோஷ் யத்தனா ரேகந்தரோ அரகியத்தனா லெனஷியத்தரே வாய் திறந்து இயேசுவே நீ செய்ய நினைத்தது ஒன்று நீ வாழ்க்கையில தடைபட முடியாது. Every music soft. Come on, ஜனங்கள் எல்லாரும் சொல்லுங்க. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை சேவிப்பேன். Come on, worship. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசு நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா. ஓ, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே வலது கரத்தை உயர்த்தி கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் 2வது மாதத்தை காண செய்தது உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை கிருபை எல்லாரும் கிருபை ராஜனே கிருபை கிருபா ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் செய்யுமே. எத்தனை பேர் அந்த தைரியத்தோடு வந்திருக்கீங்க இன்னைக்கு? ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே. இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே. இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள், ஒருவராய் பெரிய அதிசயா செய்பவர் நீதானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயா செய்பவர் நீதானே. இந்த நாளில் செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே. இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே. இறங்கி வந்து செய்யுமே.
அசைத்து ஹalleluya 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 எல்லாம் இயேசுதானே தாகமெல்லாம் இயேசுதானே ஹalleluya வாஞ்சையெல்லாம் இயேசுதானே பிரியமெல்லாம் இயேசுதானே மூச்சு சுவாசமெல்லாம் இயேசுவே ஹalleluya இயேசு இயேசுன்னு சொல்லிடுவோம் இயேசு இயேசு எல்லாம் ஒரே குரலா எங்கள் இயேசு அவரை பார்த்து சொல்லுங்க எங்கள் Jesus the mighty பரிசுத்தரே பரிசுத்தரே அபிஷேகநாதரே எங்கள் இயேசுவே. இந்த மாதத்தில் நம் மத்தியில் நல்ல ஒரு தேவ மனிதரை கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். பாஸ்டர் பென்னி தேனி மாவட்டத்திலிருந்து மாரநாதா சபையின் போதகராக இருக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றமான ஒரு தேவ மனிதர், என்னை நேசிக்கிறவர். ஃபாதர் பெர்க்மேன்ஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷத்திலே இருக்கிற அவரை பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் வந்துடும். நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற தேவ மனிதரை நாம் இப்பொழுது அன்போடு கரங்களை தட்டி வரவேற்போம். அவருக்கு இந்த பொன்னாடையை என்னுடைய தகப்பனார் வந்து எவ்வளவு உங்களால மேக்சிமம் டெசிபல்ல சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமா ஒரே ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு தாங்க நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. பாஸ்டர் பென்னி வந்ததுனாலயா? டேடி வந்ததுனால? ஆமே. டேடி இங்க இருக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டேடி வீட்டில் என்னென்ன இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். டேடி வீட்டில் என்னென்ன இருக்கும்? சந்தோஷம். சந்தோஷம் சொல்லும் போதே ஒரு அக்கா என்னை பார்த்து சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்னா என்ன தெரியுமா? அது டேடி வீட்டில் என்னென்ன இருக்கு? சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பார்க்கலாம். டேடி வீட்டில் என்ன இருக்கும்? சொல்லுங்க. சந்தோஷம். அப்புறம் வேற என்ன இருக்கும்? சமாதானம். இப்படி உங்களை சொல்ல விட்டா விடிய விடிய சொல்லிட்டே இருப்பீங்க. ஆமே. அந்த இளையகுமாரன் வீட்டுக்கு வந்தான்ல, திரும்ப வந்தா பார்த்தீங்களா? வீட்டுக்கு திரும்ப வந்த போது அந்த டேடி வீட்டில் என்னென்ன இருந்துச்சு சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. பாப்பர 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 சொல்லுங்க. கீத வாத்தியம். சொல்லுங்க கீத வாத்தியம். அப்புறம் வேற என்ன இருந்துச்சு டாடி வீட்டுல? எல்லாம் சொல்லுங்களேன். நீங்களா சண்டே கிளாஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல. வேற என்ன இருந்துச்சு? கீத வாத்தியம். அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம். நடன கழிப்பு. சொல்லுங்க. கீத வாத்தியம், நடன கழிப்பு இருந்தா தான் அது டாடி வீடு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? இது ரெண்டு இருக்கணும் கண்டிப்பா. டாடி வீடுனா அங்க கீத வாத்தியம், பாட்டு, டான்ஸ் கண்டிப்பா இருக்கணும்னு. அப்படி இருந்தா தான் அது டாடி வீடுன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. கீத வாத்தியம், நடன கழிப்பு என்னாலும் என் டாடி வீட்டில். சொல்லுங்க. கீத வாத்தியம், நடன கழிப்பு என்னாலும் என் டாடி வீட்டில். திரும்பி வந்த சொல்லுங்க. திரும்பி வந்த இந்த பெண்ணிக்காக கொண்டாட்டம் கொண்டாட்டமே. சொல்லுங்க. திரும்பி வந்த பெண்ணிக்காக கொண்டாட்டம் கொண்டாட்டமே. சொல்லுங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி வந்த. சத்தமா சொல்லுங்க. திரும்பி வந்த பண்ணி மேய்க்கிற பெண்ணிக்காக. பண்ணி மேய்க்கிறல்ல, மேய்ச்சிக்கிட்டு இருந்த அவன்
பன்னி மேய்ச்சிக்கிட்டு இருந்த பென்னி திரும்பி வர்றான். இந்த டாடி இந்த பன்னி மேய்ச்சிக்கிட்டு இருந்த பென்னிக்காக கொண்டாட்டத்தை ஏற்படுத்துகிற டாடி. நீங்க ஒருவேளை இன்னைக்கு தான் முதல் முறையா இங்க வந்திருந்தீங்கன்னா வாங்க, ஓடி வந்துருங்க டாடி கிட்ட. உங்களுக்காகவே கொண்டாடுகிற டாடி இந்த நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இயேசு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி வந்த சொல்லுங்க, உங்க பேரை சொல்லணும், உங்க பேரை சொல்லுங்க. திரும்பி வந்த பெண்ணிக்காக. நான் சொல்ற மாதிரியே சொல்லணும், இல்லைன்னா நைட்டு விட மாட்டேன். தேனிக்காரன் நான், முஸ்லம்பட்டிக்கு பக்கத்தூர்காரன், தெரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி வந்த பெண்ணிக்காக. சொல்லுங்க. கொண்டாட்டம் கொண்டாட்டமே. சொல்லுங்க. திரும்பி வந்த பெண்ணிக்காக கொண்டாட்டம் கொண்டாட்டமே. சொல்லுங்க. திரும்பி வந்த பெண்ணிக்காக கொண்டாட்டம் கொண்டாட்டமே. டாடி வீடுதான் நமக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. சொல்லுங்க. டாடி வீடுதான் நமக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. நட்டு போல்ட்டு ராடெல்லாம் போட்டு எங்க ஊர்ல எல்லாம் சிலையத்தான் நிப்பாட்டி இருப்பாங்க. எம்ஜிஆர் அப்படியே நிக்கிறார் பல வருஷமா. அவர் முன்னால போய் திரும்பி வந்த எம்ஜிஆருக்காக அப்படின்னா கூட அவர் இப்படியே தான் நிக்கிறாரு. ஆமென். இல்ல பக்கத்துல கூட சொல்லுங்க, பக்கத்துல அவங்கள பாருங்களேன், பார்த்து சொல்லுங்க. ரொம்ப நேரம் அசையாம நிக்காதீங்க, தயவு செஞ்சு அசைஞ்சிருங்க. நீங்க இப்படியே நின்னீங்கன்னா இந்த பென்னி 2 காக்காவை பிடிச்சிட்டு வந்து உங்க தலை மேல உட்கார வச்சு, காக்கா காக்கா இவங்க தலை மேல என்ன போயிடு. நான் சொல்ல நீங்க தான் சொன்னீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சொல்லுங்க. கீத வாத்தியம், நடன கழிப்பு. இந்த நடன கழிப்புன்னு சொல்லும் போதே நம்ம கால் இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஃபாதர் அடிக்கடி சொல்லுவார், ரட்சிக்கப்பட்ட ஆளுன்னா அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அந்த ஆளு முகத்துல ஜாய் இருக்குமா. எல்லாம் சொல்லுங்க. ஜாய் இன் தி ஃபேஸ். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. ஜாய் இன் தி ஃபேஸ், சாங் இன் தி ஹார்ட், கொஞ்சமாவது டான்ஸ் இன் தி ஃபீட். சொல்லுங்க பார்க்கலாம். ஜாய் இன் தி, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன். ஜாய் இன் தி ஃபேஸ். ஜிஞ்சர் ஈட்டன் மங்கி மாதிரி இருக்கப்படாது. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஜாய் இன் தி ஃபேஸ், அப்புறம் சாங் இன் தி ஹார்ட், லிட்டில் டான்ஸ் இன் தி, மறுபடியும் சொல்லுங்க. ஜாய் இன் தி ஃபேஸ், சாங் இன் தி ஹார்ட், டான்ஸ் இன் தி ஃபீட். இது 3 இருந்துச்சுன்னா அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இப்போ எத்தனை பேருக்கு டான்ஸ் தெரியும்னு பார்த்துடலாமா? எல்லாம் அட்டென்ஷன்ல நில்லுங்க பார்க்கலாம். அட்டென்ஷன்ல நில்லுங்க. ஏன்னா டாடி வீடுனா அங்கே மகிழ்ச்சி இருக்கணும், கீத வாத்தியம் இருக்கணும். கீத வாத்தியமெல்லாம் இருக்கு, நடன கழிப்பத்தான் காணும். இன்னைக்கு விட மாட்டேன் நான், அதில் நான் ஸ்பெஷலிஸ்ட் தெரியுங்களா? இப்போ அட்டென்ஷன் நின்றீங்களா? உங்க வலது கால வலது பக்கம் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க பார்க்கலாம். வலது கால வலது பக்கம் ஒரே ஒரு ஸ்டெப். உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் டான்சர்ஸ் பூரா இந்த சர்ச்சில் தான் இருக்கிறீங்க. ஸ்டெப் நம்பர் 1 கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீங்க ஈஸியா பழகிக்கிறீங்க போல தெரியுது. மீன் நிறைய சாப்பிடுவீங்களோ? ஊர்க்காரங்க மீன் நிறைய சாப்பிடுவீங்களோ? அதான் அந்த ஸ்டெப் எல்லாம் ஈஸியா கத்துக்கிறீங்க. இப்ப இடது காலத்துக்கு வலது கால் பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்ப இடது காலத்துக்கு இடது பக்கம் ஒரு ஸ்டெப் வைங்க. இடது கால இடது பக்கம், வலது காலத்துக்கு இடது கால் பக்கத்துல வச்சுக்கோங்க. அதவே திரும்ப திரும்ப செய்யுங்க பார்க்கலாம். என்னது இது? உலகத்துல இப்படி டான்சர்ஸ் நான் பார்த்ததே கிடையாது, இனி பார்க்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமென். அடே அப்பா, என்ன அழகு டான்சர்ஸ் ஐயா. அண்ணே ஆடி பாடலாம் அண்ணே. அண்ணே ஆடுவீங்களா என் கூட சேர்ந்து? அண்ணே கட்டம் போட்ட சட்டை அண்ணே ஆடலாமா? சொல்லுங்க. டாடி வீடுதான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. டாடி வீடுதான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு
வாழ்வதுதான் சந்தோஷமே. சொல்லுங்கண்ணே, டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே. சந்தோஷமே. என்ன சொல்ல மாட்டீங்க? டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே. அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. இப்ப கவனிங்க. அந்த பையனை பாட்டு, டே நீ வீட்டுக்கு வந்துட்டேல, இப்ப நீ ஒரு பாட்டு பாடுறா அப்படி சொன்னா அவன் என்னதான் சொல்லியிருப்பான் தெரியுமா? என்ன சொல்லியிருப்பான்? டாடி வீடுதான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. ஹல்லேலூயா. அவனால வேற ஒண்ணுமே சொல்ல தெரியாது. சரி, இப்ப டான்ஸ் ஆடி பாட போறீங்க. யாராவது ஆடலைன்னா, யாருமே ஆடாம சில பேர் கை கட்டி இப்படி எல்லாம் நின்றுருந்தாங்கன்னா நீங்க ஒண்ணு அவங்கள சொல்ல வேண்டாம். நீங்க ஆடிக்கிட்டே டாடி வீடு தான் எனக்கு, அவரோடு வாழ்வதுதான் லேசா அப்படி உங்களுக்கே தெரியாம, சாரிங்க நான் தெரியாம இடிச்சிட்டு அப்படி கூட சொல்லிருங்க. வேற வழியில் அவங்க தான் ஆடிதான். ரெடி, 1 2 3 4. டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வது சந்தோஷமே. சொல்லுங்க, டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே. எல்லாரும் அவரோடு ஆடலன்னு அப்படி சந்தோஷமே. சொல்லுங்க, டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தோடனே டாடி என்னெல்லாம் கொடுத்தாரு? எனக்கு சத்தமா சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன கொடுத்தாரு? சத்தமா சொல்லுங்க. உயர்ந்த ஆடை. தொட்டு சொல்லுங்க, உயர்ந்த ஆடை. பீத்த ஆடை கிடையாது, கிழிஞ்ச ஆடை கிடையாது. வந்துட்டாண்டா அந்த குப்பை துடைக்கிறதுக்கு போட்டுருந்தோம்ல, அதை எடுத்துட்டு வந்து கொடுங்க சொன்னாரு. என்ன சொன்னாரு டாடி? சத்தமா சொல்லுங்க, உயர்ந்த ஆடை. அப்புறம் கைக்கு மோதிரம். அப்புறம் வேற சொல்லுங்க, மிதியடிகள். கீழே குனிஞ்சு சொல்லுங்க, மிதியடிகள் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் வேற என்ன செஞ்சாரு? சொல்லுங்க வேற. எல்லாம் சொல்லுங்க, இப்படி கையை வச்சு சொல்லுங்க. கொழுத்த கன்றை அடிச்சு விருந்து வச்சு கொண்டாடி மகிழ செய்தார். சொல்லுங்க, கொழுத்த கன்றை அடிச்சு விருந்து வச்சு கொண்டாடி மகிழ வைத்தார். இதுதான் டாடி வீடு. டாடி வீட்டில் இப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கிறத ஏத்துக்கிறவங்க தான் புள்ள, இல்லைன்னா அது சபைக்கு ஒரு தொல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். உயர்ந்த ஆடை, கைக்கு மோதிரம், மிதியடிகள் வாங்கி கொடுத்தாரே. உயர்ந்த ஆடை, கைக்கு மோதிரம், மிதியடிகள் வாங்கி கொடுத்தாரே. கொழுத்த கன்றை அடிச்சு விருந்து வச்சு கொண்டாடி மகிழ செய்தாரே. கொழுத்த கன்றை அடிச்சு விருந்து வச்சு சொல்லுங்க, டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. சொல்லுங்க, டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே. பிரதர் சொல்லுங்களேன், அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. சொல்லுங்க, டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. 75% அசைச்சிட்டோம். ஆமென். அசையாத பர்வதங்கள் எல்லாம் அசைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட டான்ஸ் தான் இந்த டான்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாட்டு முடியறதுக்குள்ள எல்லாரும் ஆட வச்சிருவோம். ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, என்னென்ன டாடி வீட்டில் என்னென்ன இருக்குது? என்னென்ன இருக்குது? கீத வாத்தியம், நடன கழிப்பு, அப்புறம் உயர்ந்த ஆடை, கைக்கு மோதிரம், அப்புறம் மிதியடி, அப்புறம் கொளுத்த கன்று, அப்புறம் என்னது கொண்டாட்டம். எப்படி இருக்கும் அது? கொண்டாட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்காது, பயங்கரமான சவுண்ட் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்குமா? திருவிழா கொண்டாடுறாங்கன்னா அங்க என்ன இருக்கும்? எல்லாரும் அமைதியாக, எந்த விதமான ஆரவாரம் இல்லாமல்
இந்த திருவிழாவை கொண்டாடினார்கள் அப்படின்னு எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியுமா? இப்போ சத்தத்தை எழுப்பி ஆண்டவரை உயர்த்தி கொண்டாடலாமா? ரெடி? ஆர் யூ ரெடி? உங்க காலு ஆடிக்கிட்டே இருக்கணும், வாய் பாடிக்கிட்டே இருக்கணும், கை தட்டிக்கிட்டே இருக்கணும், ஃபேஸ்ல ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும், டேடியுடைய பிரசன்னத்தை அப்படியே கீழே இறக்கிக்கிட்டே இருக்கணும். ஆர் யூ ரெடி? 1 2 3 4. டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. கை தட்டி சொல்லுங்க. டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. சொல்லுங்க. உயர்ந்த ஆடை, கைக்கு மோதிரம், மிதியடிகள் வாங்கி கொடுத்தாரே. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. உயர்ந்த ஆடை, கைக்கு மோதிரம், மிதியடிகள் வாங்கி கொடுத்தாரே. போடுங்க. கடா வெட்டி பொங்க வச்சு கரிச்சோறு போட்டாரே. கடா வெட்டி பொங்க வச்சு கரிச்சோறு போட்டாரே. ஹல்லேலூயா. இதே பாய உசிலம்பட்டிக்காரன் தான் இப்படி தானே பாடியிருப்பேன். உசிலம்பட்டிக்காரன் இப்படி தானே பாடிப்பான். காடை என் கொளுத்த கன்று அடிச்சு எங்க அப்பா கொண்டாட அப்படியே சொல்லுவான். வீட்டுக்கு போனோட எங்க அப்பா கடா வெட்டி பொங்க வச்சு விட்டாப்புல. எல்லாம் சொல்லுங்க. பட்டு வேட்டி சட்டை, தங்க மோதிரம், பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தாரே. பாடலாமா? அப்படி பாடலாமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எனக்கு கையை ஆட்டி காமிக்கணும், இல்லைன்னா எனக்கு வண்டி ஓடாது. சொல்லுங்க பார்க்கலாம். பட்டு வேட்டி சட்டை, தங்க மோதிரம், பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தாரு. சொல்லுங்க. பட்டு வேட்டி சட்டை. இங்க ஒரு அக்கா சொல்றாங்க, இன்னும் பட்டு வேட்டி சட்டை மட்டும் சொல்றீங்க, பட்டு சேலை அப்படின்றா. சரி, நீங்க அப்படி வேணா பாடிக்கங்க. நீங்க அப்படி பாடுங்க. சொல்லுங்க. பட்டு வேட்டி சட்டை, தங்க மோதிரம், பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தாரே. சொல்லுங்க. அண்ணே, வேட்டி சட்டை, தங்க மோதிரம், பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தாரே. கை தட்டி சொல்லுங்க. கடா வெட்டி பொங்க வச்சு கரிச்சோறு போட்டாரு. டாடி கடா வெட்டி பொங்க வச்சு கரிச்சோறு போட்டாரு. சொல்லுங்க. டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே. நீங்களா பாடுங்க. அவரோடு நீங்க எல்லாரும் பாடுங்க. சந்தோஷமே. சத்தமா சொல்லுங்க. டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. எத்தனை பேருக்கு டாடி கூட வாழ்றதா சந்தோஷம் சொல்றீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. எனக்கு அவர் கூட வாழ்றது போல வேற சந்தோஷம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் கூடயே இருக்க விரும்புறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்ப டாடி கிட்ட வரும்போது அவன் எப்படி வந்தான்? டாடி கிட்ட வரும்போது எப்படி வந்தான்? வரும்போது எப்படிங்க வந்தான்? எப்படி வந்தான்? தெனாவட்டா வந்தானா? கூனி குறுகி போய் வந்தானா? வரும்போதே அப்படியே பயந்துகிட்டே வர்றான். அப்பா என்ன செய்வாரோ அப்படின்னு கூனி குறுகி வந்தது மாத்திரம் இல்ல, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு மகன் என்று சொல்ல எனக்கு என்ன இல்லை. என்ன இல்லை? நிறைய பிலீவர்ஸ் அப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு. தமிழ்நாடு முழுக்க போயிட்டு வர்றான்ல, நான்லாம் ஆண்டவர் முன்னால் நிற்கிறதுக்கு எனக்கு என்னவே இல்லை. அப்படி யாராவது நின்னீங்கன்னா நான் 100க்கு 100 சவால் விட்டு சொல்றேன், நீங்க எவ்வளவு துராகிருதத்தனம் பண்ணியிருந்தாலும் நீங்க அவருக்கு பிள்ளைதான், அவர் உங்களுக்கு அப்பா தான். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. நான் அவருக்கு, சத்தமா சொல்லுங்க, நான் அவருக்கு பிள்ளைதான், அவர் எனக்கு. சத்தமா சொல்லுங்க. நான் அவருக்கு பிள்ளைதான், அவர் எனக்கு. எல்லாம் சொல்லுங்க. உமக்கு முன்பாய் கூனி குறுகி நின்றேன், மகன் என்ற தகுதி இல்லை என்றே. அவர் என்ன சொன்னார்? இல்லடா நீ மகன்தான். பக்கத்துல சொல்லுங்க. இல்லங்க நீங்க மகதான். நீங்க சொல்லுங்க. இல்லங்க நீங்க மகன்தான். ஊரே திரண்டு நின்று ஆண்டவர் உன்னை மகனா ஏத்துக்க மாட்டாருன்னு சொன்னாலும் நீங்க தைரியமா தெனாவட்ட அப்படி தூக்கி விட்டு சொல்லணும். உலகமே சொன்னாலும் சரி, நான் அவருக்கு மகன் தான், அவர் எனக்கு டேடி தான்.
டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷம். டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்லுங்க பாக்க. கை தட்டி நிரந்தரமே தயவுசெய்து எல்லாரும் லேசா சின்ன டான்ஸ். டாடி வீடு தான் எனக்கு, கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. சரியா? அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. சொல்லுங்க, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. அவ்வளவுதான். சொல்லுங்க, டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. டாடி வீடு தான் அவரோடு ஜாய் இந்த பேஸ், ஜாய் இந்த பேஸ். டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான். சொல்லுங்க, பட்டு வேட்டி சட்டை தங்க மோதிரம் டாடா செப்பல் வாங்கி கொடுத்தாரே. பட்டு வேட்டி சட்டை தங்க மோதிரம் டாடா செப்பல் வாங்கி கொடுத்தாரே. போடு கடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்டாரே. கடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்டாரே. சொல்லுங்க, கடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்டாரே. சொல்லுங்க, டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. சொல்லுங்க, டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. மறுபடி சொல்லுங்க, டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. சொல்லுங்க, டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. எல்லாரும் சொல்லுங்க, டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, சொல்லுங்க, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. ஹல்லேலூயா, ஆமென். இந்த பயலுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்திருப்பான். என்ன முடிவு தெரியுமா? இனி சாகர வரைக்கும் இந்த டாடிக்கு விரோதமா நினைவுல கூட ஒரு காரியத்தை கூட நினைக்க மாட்டேன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தண்டனையை விட, சத்தமா சொல்லணும், தண்டனையை விட 4 அப்பு அப்புறதை விட கொஞ்சம் அன்பை சேர்த்து கொடுத்தா டிசைட் பண்ணிடுவான், இனி இந்த நபருக்கு விரோதமாக ஒரு காரியம் கூட நான் செய்ய மாட்டேயா. ஹல்லேலூயா. அந்த பயலை போல எத்தனை பேர் இங்க முடிவு எடுத்து இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், டாடி வீடு தான் எனக்கு, அவரோடு வாழ்றது தான். இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஆண்டவரை ஆடி பாடி துதிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான். வேற எதுலையுமே சந்தோஷத்தை பார்க்கவே முடியல. ஆழ்வார் கடை புரோட்டா பிடிக்கும், ஆனா ஆழ்வார் கடை புரோட்டாவை விட அப்பா வீடு தான் ரொம்ப 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 பிடிக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு சிரிச்சுக்கிட்டே. எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆசை, எல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. கவனிங்களேன். அப்பா வீட்டில் வந்து அப்பா முன்னால அப்படியே வேதனையோட எதையாவது நினைச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு அப்பா முன்னால் அப்படி நின்று இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சந்தோஷமா இருக்குமா? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கவலையும், எல்லா தேவைகளையும், எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு டாடி முகத்தை மாத்திரம் பாருங்க. டாடி முகத்தை மாத்திரம் பாருங்க. அவர் சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன அடைந்தார்கள்? என்ன அடைந்தார்கள்? சத்தமா சொல்லுங்க, என்ன அடைந்தார்கள்? அவர்கள் முகங்கள், அவர்கள் முகங்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போகாது. கையை தட்டி சொல்லுங்க, போகாது. வெட்கப்பட்டு போவது இல்ல, வெட்கப்பட்டு போவது இல்ல. அவரை மாத்திரம் பாருங்க பிரதர் சிஸ்டர், நீங்க அவரை மாத்திரம் பாருங்க, டாடியை மாத்திரம் பாருங்க, டாடியை மாத்திரம் பாருங்க. இப்ப சொல்லுங்க, டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்றது தான் சந்தோஷமே. எல்லாரும் சொல்லுங்களேன், நல்ல 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 டான்ஸ், நல்ல காலை நல்லா அகட்டி வைங்க. சொல்லுங்க, டாடி வீடு
எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்றது தான் சந்தோஷமே. டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே. அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷம். சொல்லல டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. உயர்ந்த ஆடை, கைக்கு மோதிரம், மிதியடிகள் வாங்கி கொடுத்தாரே. உயர்ந்த ஆடை, கைக்கு மோதிரம், மிதியடிகள் வாங்கி கொடுத்தாரே. கடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்டாரே. கடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்டாரே. கடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்டாரே. ஹல்லேலூயா. கடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்டாரே. ஃபாதர் டான்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ஃபாதர் பெக்மன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியாத ஆளு யார் இருக்கா? அவர் டான்ஸ் தெரியுமா? சிம்பிள் டான்ஸ். எல்லாரும் சொல்லுங்க. 1 லட்சம் ரூபாய். சத்தமா சொல்லுங்க. 1 லட்சம் ரூபாய் நம்ம முன்னால கீழே கடந்தா நம்ம என்ன செய்வோம்? எப்படி எடுப்போம்? அவ்வளவுதான். டடடடடா, டடடடடா, ஏ டடடடா, ஏ டடடடா. 1 லட்சம் இல்லைங்க, 1 கோடி போட்டாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி சில பேர் நிற்கிறீங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? போடுங்க பார்க்கலாம். கடா வெட்டி பொங்க வச்சு சிரிக்கணும் போட்டாரே. சிரிக்கணும். கடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்டாரே. டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்றது தான் சந்தோஷமே. டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு அப்பா. வாழ்வதுதான் டாடி சொல்லுங்க. டாடி வீடு தான் எனக்கு நிரந்தரமே. அவரோடு வாழ்வதுதான். ஒரே ஒரு முறை எல்லாம் சேர்ந்து சொல்லிட போறோம் ஆண்டவர் முன்னால. ஆண்டவரே, எனக்காக உயர்ந்த, உலகத்திலேயே மிக உயர்ந்த ஆடையை கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். இந்த ஆடையை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஃபேப்ரிக் கம்பெனினாலையும் டச் கொடுக்கவே முடியாது. அந்த ஆடையை பரலோகத்திலிருந்து நேரடியாய் செய்து கொடுத்த டாடி நம்முடைய ஒப்பற்ற டாடி. ரட்சிப்பு என்னும் ஆடையை நமக்காய் செய்து உருவாக்கி தந்த தெய்வம் நம்முடைய தெய்வம். இல்ல சொல்லுங்க. என் கையில சொல்லுங்க. என் கையில இந்த எல்லோ கலர்ல இருக்க மோதிரம் இல்லாம இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில அதிகாரம் என்கிற மோதிரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க எல்லார்கிட்டயும் அதிகாரம் இருக்குன்றத உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. அப்துல் கலாம் யாரு? அப்துல் கலாம் யாருங்க? பெரிய சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இல்லாத ஒரு அதிகாரம் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. நான் சொல்றேன், நீங்க நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களா? தெரியுமா? அப்துல் கலாம் பெரிய அணு விஞ்ஞானியா இருக்கலாம், ஆனா அவர் முன்னால ஒரு பேய் பிடிச்ச ஆளை கொண்டு போய் விட்டீங்கன்னா அப்துல் கலாம், ஆனா அதே பேய் பிடிச்ச ஆளை கொண்டு வந்து உங்க முன்னால விட்டா எத்தனை பேர் இப்ப விசுவாசிக்கிறீங்க? உங்க தலை மேல கர்த்தருடைய அபிஷேகமும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தையும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற அதிகாரம் நிறைந்த மக்கள், நீங்க வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால பேயே வெளியே போன்னு சொன்னா வெளியே போகும். இந்த நாட்டு பிரதமரால இது முடியாது, இந்த நாட்டு ஜனாதிபதியால முடியாது, ஆனால் தேவ பிள்ளையே, உன்னாலும் என்னாலும் இயேசுவின் நாமத்தினால அது முடியும். எல்லாம் சொல்லுங்க. அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது. அதிகாரம் என்கிட்ட இருக்குன்னா அதிகாரம் உள்ள ஆளு பேர் என்னது? அதிகாரம் உள்ள ஆள் யாரு? அதிகாரம் உள்ள ஆளு பேர் என்னங்க? அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்குது. சத்தமா சொல்லுங்க. அது பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, ஹலோ அதிகாரி.
அதிகாரி மாதிரி நில்லுங்க, அதிகாரி மாதிரி பாருங்க, அதிகாரி மாதிரி பாடுங்க, அதிகாரி மாதிரி பேசுங்க. உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் கர்த்தர் தம்முடைய வல்லமையும் அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார். அதனாலதான் கொஞ்சம் கவனமா பேசணும்னு சொல்றோம். மரணமும் ஜீவனும் எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? தொட்டு காமிங்க, எங்க இருக்கிறது? மரணமும் ஜீவனும் எங்க தான் இருக்குது? பாஸ்டர், அவன் எனக்கு செய்வனை செஞ்சிட்டான், அந்த செய்வனை எல்லாம் பலிக்காது. யாக்கோபே, உனக்கு விரோதமான மந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உனக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. வேற ஒண்ணுமே பலிக்காது. ஆனா உங்க அவிசுவாச வார்த்தை பலிச்சிடும். So be careful. சொல்லுங்க, உயர்ந்த ஆடை, கைக்கு மோதிரம், பாதரட்ச எல்லாத்தையும் கொடுத்து உங்களை இந்த உலகத்துல அதிகாரிகளாய் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரதர், நீங்க ஒரு அதிகாரி பிரதர். ஒரு வேலையுமே இல்லாம, ஐயோ பாஸ்டர் வேலையே இல்லையே, கர்த்தர் சொல்ற, நோ 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 நோ, you are appointed person. நீ என்னுடைய ராஜ்யத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட மனுஷன். எத்தனை பேர் அவர்தான் என்னுடைய நம்பிக்கைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? வேற யாரையாவது நம்ப முடியுமா? கண்ணை திறந்து பாருங்களேன் ஒரு நிமிஷம். வேற யாரையாவது நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? நம்ப முடியுமாங்க? சொல்லுங்க. நான் படிப்பை ஒரு காலத்தில் நம்பியிருந்தேன். படிப்பு, கம்ப்யூட்டர் படிப்பு, பெரிய பெரிய கம்ப்யூட்டரில் புலி ஆயிடணும்னு நினச்சேன். பயங்கரமாக படிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். ஆனால் நான் படித்து முடிக்கிறதுக்குள்ள நான் என்ன கோர்ஸ் படித்தேனோ அந்த கோர்ஸுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. படிப்பை நம்ப முடியல. ஆனால் ஜீவனுள்ள தேவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் அவர் மாறாத தெய்வமா இருக்கிறார். அவரை நம்பினா வெட்கப்பட்டு போவது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப கண்களை மூடி 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். இந்த 2 லைன் தான். இந்த 2 லைனை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கண்ணை மூடி உங்க இதயத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு நேரா திறங்க. உங்க இதயத்தை ஆண்டவருக்கு நேரா திறந்து, உங்க மனதை ஆண்டவருக்கு நேரா திறந்து, இப்படி 2 கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். நான் சொல்றேன், இந்த சபைக்கு அவரே எதிர்காலமா இருக்கிறார். இந்த சபை மக்களுக்கு அவரே எதிர்காலமா இருக்கிறார். நான் சொல்றேன், உங்களுக்கு நிகழ்காலம் மாத்திரம் இல்ல, எதிர்காலமும் பிரைட்டா உருவாக்கி வைத்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல 2 கரங்களையும் சட்டு சட்டுன்னு அடிச்சு, டாடி நீங்க எனக்கு ஒரு பெஸ்ட் எதிர்காலத்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு பெஸ்ட் எதிர்காலத்தை வச்சிருக்கிறீங்க. பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி செய்வேன் என்றீரே. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். யாரு கண்ணை திறக்க வேண்டாம், எல்லாரும் கைகளை உயர்த்தி இதயத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு நேரம் திறந்து வச்சு தயவு செய்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை. உங்களை தவிர இந்த உலகத்துல யாரையும் என்னால நம்ப முடியாது, எதையுமே என்னால நம்ப முடியாது. நீங்க மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லலாமா? நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க தான் நம்பிக்கை. 2 கைகளை உயர்த்தி, நீங்க தான் எதிர்காலம். மறுபடியும் சொல்லுங்க, நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். நாங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்க போறோம். நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க. இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லணும்னு டாடி விரும்புறாரு. வேற எதையுமே நம்பல ஆண்டவரே. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழில், என்னுடைய வருமானம், நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற படிப்பு, என்னுடைய ஃபியூச்சர், எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் உங்க முழுக்க உங்களை தான் நம்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க தான் நீங்க தான் எதிர்காலம். மறுபடியும் சொல்லுங்க, நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். எல்லாரும் தயவு செய்து, நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம்.
மறுபடி சொல்லுங்க, உம்மையே நம்புகிறேன், நீங்கதான் எதிர்காலம். கர்த்தர் சொல்றாரு, நீ காத்தையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனா வாய்க்கால நிரம்ப பண்ணுவேன். நான் உன் தாகத்தை தீர்த்து போடுவேன். நீ என்கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காத, ரீசன் பண்ணிட்டு இருக்காத. You just believe me. You just believe me. Just believe. அவ்வளவுதான். சிம்பிளா பிலீவ் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க தான் சத்தமா நம்பிக்கை டாடி, நீங்க தான் எதிர்காலம். சொல்லுங்க பார்க்கலாம். காற்ற காணவில்லை, மழைய பார்க்கவில்லை, வாய்க்கால் நிரம்பி ஓடுதே. காற்ற காணவில்லை, மழைய பார்க்கவில்லை, வாய்க்கால் நிரம்பி ஓடுதே. நீங்க தான் நம்பிக்கை. ரெண்டு கைகளை உயர்த்துங்க, இதயத்தை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு முன்னால நீங்க தான் சொல்லுங்க. அவரை தவிர வேற யாரையும் தயவு செய்து பார்க்காதீங்க. நீங்க தான் நம்பிக்கை. தெய்வமே, இயேசுவே, தயவு செய்து எல்லாரும் சொல்லுங்க, நீங்க தான் நம்பிக்கை. நம்புறேன் இயேசுவே, உங்களை மாத்திரம் நம்புறேன். சொல்லுங்க தயவு செய்து எவ்ரிபடி இயேசுவே எதிர்காலம், என்னுடைய எதிர்காலம் இயேசுவே. தயவு செய்து எவ்ரிபடி இயேசுவே எதிர்காலம். நல்ல சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். வேற யாரையுமே நம்ப முடியாதுங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது இல்லைன்றதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றதை பத்தி துளி அளவு யோசிக்காதீங்க. உங்களுடைய திறமை, உங்ககிட்ட இருக்கிறது, உங்க கையில இருக்கிறது, இப்படி எதுவுமே உங்களுக்கு சாதகமா இல்லாட்டியும் டோன்ட் வரி. டாடி சொல்றாரு, நான் இருக்கிறேன் உனக்காக, நான் உனக்காக இருக்கிறேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? டோன்ட் வரி, எனக்கு எல்லாமே தெரியும். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? டோன்ட் வரி, என்கிட்ட எல்லாமே இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, நீங்க தான். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, நீங்க தான். மறுபடி சொல்லுங்க, நீங்க தான். நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். கைகளை உயர்த்தி, நீங்க தான் நம்பிக்கை. தயவு செய்து அங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம், அங்க யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். உடைய கவனத்தை எல்லாம் டாடி மேல வைங்க. நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம், நீங்க தான் நம்பிக்கை. தயவு செய்து எல்லாரும், நீங்க தான் எதிர்காலம். பேக்ரவுண்ட் ஒன்னும் இல்லை, பெரிய ஆளும் இல்லை, ஆனாலும் ஜெயிக்க வைத்தீரே. பேக்ரவுண்ட் ஒன்னும் இல்லை, பெரிய ஆளும் இல்லை, ஆனாலும் ஜெயிக்க வைத்தீரே. எல்லாம் சொல்லுங்க, என்ன தலனுமிருந்து வாழ வைத்தீரே, என்ன தலனுமிருந்து வாழ வைத்தீரே. சொல்லுங்க, என்ன தலனுமிருந்து வாழ வைத்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன தலனுமிருந்து வாழ வைத்தீரே. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தலனுமிருந்து வாழ வைத்தீரே. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சர்ச்சில் இருக்கிற அனைவரையும் டாடி தலையை நிமிர்ந்து வாழ வைப்பார்.
ஒருத்தர் தலை கூட குனிஞ்சு நீங்க வாழ போவது இல்லை. ஒருத்தர் தலையை விட கர்த்தர் குனிய விட மாட்டார். என்ன தலை நிமிர்ந்து வாழ வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கைகளை உயர்த்தி நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம், நீங்க தான் நம்பி. கைகளை நல்லா உயர்த்தி சொல்லுங்க. நீங்க தான் எதிர்காலம். கத்தி 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 சொல்லுங்க. நீங்க தான் நம்பிக்கை. டாடி 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 நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் என் எதிர்காலம். ஓ ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும். பேக்ரவுண்ட் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. நான் பெரிய ஆளு இல்லை ஆண்டவரே, ஆனாலும் என்னை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தைரியமா சொல்லுவேன். நான் தைரியமா சொல்லுவேன். டாடி சமூகத்தில் நின்றுட்டு உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டுமா? ஒரு சாட்சி சொல்லிட்டு ஆராதிப்போமா? நான் சொல்லட்டுமா? திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒரு பையன் சொன்னான், பென்னி நம்ம வந்து அமெரிக்கா போகலாமா அப்படி கேட்டான். நான் தமிழ்லேயே முட்டை மார்க் வாங்கின ஆள். லிட்ரலாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழ் பாடத்தில் முட்டை மார்க் வாங்கின ஆளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒருவேளை பார்க்கலன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்லாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தமிழில் முட்டை வாங்கின ஆளை பார்த்து என் ஃப்ரெண்டு கேட்குறான், ஏல நம்ம யூஎஸ் போகலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு தமிழே தெரியாது, என்ன இங்கிலீஷு எப்படி அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணுவோம். அவன் சொல்கிறான், வந்தா மலை போனா டேஷுன்றான். என்னவா? வந்தா மலை போனா டேஷ், போனா டேஷ் தானே போகுது விடு அப்படின்னு. சரின்னு ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணி கொண்டு போய் அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சு. அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. விசாக்கு விசா என்கொயரி அந்த இன்டர்வியூக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அப்படியே கை காலெலாம் உதறது. என்னை பார்த்து எங்கள் ஸ்தாபனத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, டே பாஸ்டர்னு மட்டும் என்ன செஞ்சிடாத, சொல்லிடாத, உனக்கு கிடைக்காதுன்றான். ஒவ்வொருத்தரும் யாரை பார்க்குறேன்னா அத்தனை பேரும் சொல்கிறான், நீ என்னன்னு சொல்லிடாத, பாஸ்டர்னு சொல்லாத, உனக்கு கிடைக்காது. அப்போ நான் கேட்டேன், அப்போ என்னன்னு நான் சொல்கிறது, நான் பாஸ்டர் தானே. ஆனால் டேடி சொன்னார், நீ பாஸ்டர் தானே, நீ பாஸ்டர்னு தான் சொல்லணும் அப்படின்னு. நானும் போனோன்னே நமக்கு தான் இங்கிலீஷ் தெரியாத, அவன் என்ன கேட்க போகிறான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் போகும்போதே என்னோட டேர்ன் வரும்போது நான் பாட்டு போனேன். ஒரு வெள்ளைக்காரன் நின்றுருந்தான் உள்ள, கான்சுலேட் ஆஃபீஸர். நான் இங்கேருந்து அவன் என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நீ என்னெல்லாம் என்னை கேட்கறது? அவன் ஹே ஹே ஹவ் ஆர் யூ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுங்க. ஹே ஹவ் ஆர் யூ அப்படின்னு அவன் சொல்ற, மீ வாவ் ஐ அம் ஃபைன் தேங்க் யூ சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். அவன் என்ன கேட்டான்னு சொல்கிறேன், உண்மைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவன் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன கேட்டான்னு புரியலை. எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க, அவன் கேட்கறது புரியலைன்னா நீ திரும்ப கேளுடா அப்படின்னு. பெக் மீ பார்டன் ப்ளீஸ் சார் அப்படி கேளு அப்படின்னு. நான் உடனே அதை மனப்பாடம் பண்ணி கரெக்டாக கேட்டேன். பார்டன் மீ ப்ளீஸ் அப்படின்னு. உடனே வேர் ஆர் யூ கோயிங்? இந்த கோயிங்கிறது நல்லா தெளிவாக கேட்டுச்சு எனக்கு. சரி எங்கே போகிறேன்னு கேட்குறான் போல. நான் சொன்னேன், ஐம் கோயிங் டு நியூ ஜெர்சி. ஓ அப்படின்ட்டு ஒரு 4 கேள்வி கேட்டான். அந்த 4 கேள்வியும் திரும்ப சொல்லுன்னு கேட்டு அந்த 4 கேள்விக்கும் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் பதில் சொன்னேன். என்ன சொல்லியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உனக்கு இங்கிலீஷே தெரியல, நீ எல்லாம் எங்கள் கண்ட்ரியில் போய் என்னடா செய்ய போகிற அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் என்ன சொன்னா தெரியுமா? ஓகே your visa has approved, enjoy our country அப்படின்னா. அவன் சொல்லிட்டு என்னோட பாஸ்போர்ட்டை ஒரு ரப்பர் பேண்டில் சுற்றி தூக்கி உள்ளே போட்டானே. எனக்கு எதுக்குடா நம்ம பாஸ்போர்ட்டை தூக்கி உள்ளே போட்டான், இப்போ இவன் என்ன தான் சொல்ல வர்றான் அப்படின்னு நான் நின்றுட்டே இருக்கேன். your visa has approved sir, you can go. அவ்வளோதான், அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? சத்தமாக சொல்லுங்க, என்ன நம்பிக்கை? இங்கிலீஷ் தெரியாது, இப்போ வரைக்கும் இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் பேச தெரியாது. ஆனால் இங்கிலீஷ்க்கு அந்த வெள்ளைக்கார பயலுகளையும் இதே மாதிரி பாட்டு பாடி ஆட வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்க. தெரியாத இங்கிலீஷை பற்றி கவலைப்படாதீங்க.
எல்லாம் தெரிந்த இயேசு நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரையுமே நம்ப முடியாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ எங்க போக முடியும்? யாராவது அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு விசா கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ஒன்னும் இல்ல, பெரிய ஆளும் இல்ல, ஆனாலும் ஜெயிக்க வச்சீரே, என்ன தலை நிமிர்ந்து வாழ வச்சீரே. பக்கத்துல கூட சொல்லுங்க, பக்கத்துல கூட சொல்லுங்க. பேக்ரவுண்ட் ஒன்றும் இல்லை சார். ரவி, பேக்ரவுண்ட் ஒன்றும் இல்லை. சாம், நான் பெரிய ஆளும் கிடையாது. எங்க போய் நின்னாலும் தோத்து போவதே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அவரை நோக்கி பார்க்கிற போதெல்லாம் பிரகாசம் அடைகிறார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்ல 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 இல்ல. உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ கவலைப்படாதீங்க. நம்ம டாடிக்கு எல்லாமே தெரியும். நம்ம டாடிக்கு எல்லாமே தெரியும். நம்ம டாடிக்கு எல்லாம் தெரியும். ஹalleluya. சொல்லுங்க பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ஒன்னும் இல்ல, பெரிய ஆளும் இல்ல, ஆனாலும் ஜெயிக்க வச்சீரு. இப்ப சொல்லுங்க. என்ன தலை நிமிர்ந்து வாழ வச்சீரு, என்ன தலை நிமிர்ந்து வாழ வச்சீரு. சொல்லுங்க. நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். சொல்லுங்க. நீங்க தான். சத்தம் கேட்கலையே, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். கையை தட்டி சொல்லலாமா? நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். நல்ல நல்ல சத்தமா. நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான். இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. பேக்ரவுண்டு பெரிய. சொல்லுங்க. பேக்ரவுண்டு. இப்படி கையை காமிங்க, இப்படி கையை காமிங்க. பேக்ரவுண்டு பெரிய, ஆனாலும் ஜெயிக்க வச்சாரா? வச்சாரா? பேக்ரவுண்டு பெரிய, ஆனாலும் ஜெயிக்க வச்சாரு. நம்ம எல்லாரையும் தலை நிமிர்ந்து வாழ வச்சாரு. நம்மள தலை நிமிர்ந்து வாழ வச்சாரு. சொல்லட்டுமா? உங்களுக்கு சொல்லட்டுமா? என்னைக்கு கல்வாரி சிலுவையில் அவர் தம் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ அந்த செகண்ட்ல உங்க தலையெல்லாம் உயர்த்தப்பட்டுருச்சு. இனி தலை குனிவே இல்லை. பக்கத்தில் உங்களை கொஞ்சம் அடிச்சு இடிச்சு கொஞ்சம் கொட்டி சொரண்டி சொல்லுங்க. உங்க தலை இனிமேல் எங்கேயுமே குனியவே முடியாது. தலை குனிவே இல்லை. சொல்லுங்க. பேக்ரவுண்டு பக்கத்துல சொல்லுங்க. பேக்ரவுண்டு ஒண்ணுமில்ல, நான் பெரிய ஆனாலும், ஆனாலும் சத்தமா, ஆனாலும் ஜெயிக்க வச்சிரு. என்ன தலை நிமிர்ந்து வாழ வச்சிரு. சொல்லுங்க. என்ன தலை நிமிர்ந்து வாழ வச்சிரு. சொல்லலாமா? பேக்ரவுண்டு ஒண்ணும் இல்ல, பெரிய ஆளும் இல்ல, ஆனாலும் ஜெயிக்க. எல்லாம் சிரிச்சுக்கிட்டே பாடல. ஆனாலும் ஜெயிக்க வச்சிரு. அப்பா என்ன தலை நிமிர்ந்து வாழ வச்சிரு. என்ன தலை நிமிர்ந்து வாழ வச்சிரு. இப்படி கையை சொல்லுங்க. என்ன தலை நிமிர்ந்து வாழ வச்சிரு. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு இடத்துல கூட நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். 2015 பிப்ரவரி 7ஆம் தேதி சாயங்காலம், இப்ப எத்தனை மணியோ அத்தனை மணிக்கு நான் சொல்றேன். இன்று முதல் உங்க ஜீவ காலத்துக்கும் எந்த மனுஷன் முன்னாலையும், எந்த அதிகாரி முன்னாலையும், எந்த காரியத்துக்காகவும் நீங்கள் தலை குனிந்து நிற்க மாட்டீர்கள். உங்களுக்காக உங்களுக்காக தேவன் எழுந்தருளுவார். உங்களுக்காக தேவன் எழுந்தருளுவார். சொல்லுங்க. பேக்ரவுண்டு ஒண்ணு இல்ல, பெரிய ஆளும் இல்ல, ஆனாலும் ஜெயிக்க வச்சிரு. ஓஹோ. பேக்ரவுண்டு ஒண்ணும் இல்ல, பெரிய ஆளும் இல்ல, ஆனாலும் ஜெயிக்க வச்சிரு. சொல்லுங்க. என்ன நிமிர்ந்து வாழ
வச்சீரே. சூப்பரியா. என்ன தலனிமிர்ந்து வாழ வச்சீரே. நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். சொல்லுங்க, நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். இப்ப சொல்லுங்க மகளா, இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. காற்ற காணவில்லை. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? சொல்லுங்க. காற்ற காணவில்லை, மழைய ஆனா வாய்க்கால் அப்படின்னு ரொம்ப சுத்த தமிழ்லாம் சொல்லுவானா, நம்ம ஊர் பாஷை வாய்க்கா நிரம்பி ஓடுது. சொல்லுங்க மகளா. காத்த காணவில்லை, மழைய பார்க்கவில்லை, வாய்க்கா. காற்ற காணவில்லை, மழைய பார்க்கவில்லை, வாய்க்கா நிரம்பி ஓடுது. காற்ற காணவில்லை, மழைய பார்க்கவில்லை, வாய்க்கா நிரம்பி ஓடுது. என் தாகமெல்லாம் தீர்ந்து போகுது, என்னோட தாகமெல்லாம். கை வைத்து சொல்லுங்க. நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். சொல்லுங்க. நீங்க தான் நம்பிக்கை. கையை வைத்து சொல்லுங்க. நீங்க தான் எதிர்காலம். சொல்லுங்க. காற்ற காணவில்லை, மழைய பார்க்கவில்லை, வாய்க்கா நிரம்பி. விசுவாசிக்கிறீங்களா? 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 2015 இது நடந்தே தீரும். அதற்காக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார், உங்களுக்காக எழுந்தருளுவார், உங்களுக்காக எழுந்தருளுவார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த வாக்குத்தத்தம் உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறிய தீரும். சொல்லுங்க பார்க்கலாம். காற்ற காணவில்லை, மழைய பார்க்கவில்லை, வாய்க்கா நிரம்பி ஓடுது. மழைய பார்க்கவில்லை, வாய்க்கால் நிரம்பி ஓடுது. என் தாகமெல்லாம் தீர்ந்து போகுது, என்னோட தாகமெல்லாம். கையை வைத்து சொல்லுங்க. நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். நீங்க தான் அப்பா. நீங்க எல்லாரும் விட பெரியவர். நீங்க தான் ஆமென். எதிர்காலம். சொல்லுங்க. பேக்ரவுண்டு பெரிய ஆளும் இல்ல, ஆனாலும் ஜெயிக்க வச்சீரே. பேக்ரவுண்ட் ஒண்ணும் இல்ல, பெரிய ஆளும் இல்ல, ஆனாலும் ஜெயிக்க வச்சீரு. பேக்ரவுண்ட் ஒண்ணும் இல்ல, பெரிய ஆளும் இல்ல, ஆனாலும் ஜெயிக்க வச்சீரு. என்ன தலை நிமிர்ந்து வாழ வச்சீரு, என்ன தலை நிமிர்ந்து வாழ வச்சீரு. கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். சத்தமா. நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். நீங்க தான் சத்தமா, சத்தமா சொல்லுங்க. நீங்க தான். ஹோல் சர்ச்சும் சேர்ந்து சொல்லுங்க. நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். மறுபடி சொல்லுங்க. நீங்க தான் நம்பிக்கை, இயேசுவை உயர்த்துங்கள். நீங்க தான் இயேசுவை உயர்த்துவோம், எதிர்காலம். இயேசுவை உயர்த்துவோம். நீங்க தான் நம்பிக்கை. சொல்லுங்க. நீங்க தான் எதிர்காலம், நீங்க தான் நம்பிக்கை. நம்புறீங்களா? நீங்க தான் எதிர்காலம். மறுபடி. இயேசுதான் நம்பிக்கை, இயேசுதான் எதிர்காலம். கைதட்டி கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம், நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். வேற யாராலையும் ஒரு பெஸ்ட் எதிர்காலத்தை கொடுக்கவே
பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், முடியவே முடியாதுங்க. இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்கள், முடியவே முடியாதுங்க. ஆமாம், உண்மைதானா? உங்கள் அப்பாவால் உங்களை உயர்த்திட முடியுமா? உங்கள் பாஸு அவர்கிட்ட போய் என்னை உயர்த்துங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், டே போன வருஷத்துலேருந்து கம்பெனி லாஸும்பார் இல்லையா? பாஸ் உயர்த்த முடியாது, டேடி உயர்த்துவார். அவர் சொல்றாரு பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இறங்கும்படி பண்ணுவேன். ஏறி இறங்கும்படி பண்ணுவேன். உங்க பைபிள் அப்படியா இருக்கு? அப்படியா? எல்லா பைபிளும் அப்படிதான் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க ஏறி, சத்தமா சொல்லுங்க ஏறி. ஏறிட்டேன்னா இறங்கவே மாட்டீங்க, டேடி இறங்க விட மாட்டாரு. நான் சொல்லட்டுமா? ஒரு ஸ்டெப்பில் நம்ம ஏறிட்டோம்னா கீழே இறங்குற அந்த ஸ்டெப்பை கர்த்தர் மெத்திடுவார், இறங்கவே முடியாது. அதுக்கு மேலே ஏறிட்டீங்கன்னா அந்த படி இருக்காது, மேலே இருக்கிற படி தான் இருக்கும், கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. கீழே இறங்க விட மாட்டார், விடவே மாட்டார். மேல 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 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல. யாரை போல? காக்கா போலையா? காக்கா இந்த வீட்டு வடை டு த நெக்ஸ்ட் வீட்டு சட்னி டு த சாம்பார் டு த அடி பறக்கும். அது 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 வாழ்க்கையே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் காக்கா கிடையாது. சத்தமா சொல்லுங்க, யார் கிடையாது? நான் காக்கா கிடையாது. அப்படியா? சொல்லுங்க, நான் காக்கா கிடையாது. கழுகு எங்க தான் பறக்கும்? எங்க பறக்கும்? காக்காவும் மேலதான் பறக்கு. கழுகு எங்க பறக்கும்? உயரத்துல பறக்கும். கழுகு யார் கூட தான் கூட்டணி வைக்கும்? கழுகு யார் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும்? காக்கா கூடயா? எல்லாம் சொல்லுங்க, நான் கழுகுன்னா. சத்தமா, நான் கழுகுன்னா என் கூட்டணி எல்லாம் கழுகுகளோட தான் என் கூட்டணி இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே மேல தான் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க மேல. சத்தமா சொல்லுங்க மேல. அப்படிப்பட்ட ஆளுகளோட தான் உங்களோட உங்களுக்கு ஒத்து போகவே முடியும் இனிமேல். இன்னைக்கு இருந்து சாதாரணமா இருக்கிற ஆளுகளோட அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். ஒண்ணு அவங்கள மேல தூக்கிடுவீங்க, இல்லைன்னா நீங்க மேல போயிடுவீங்க இயேசுவின் நாமத்துல. எல்லாம் சொல்லுங்க, நான் கழுக போல. சத்தமா, கழுக போல உயர 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 உயர. கழுகோட கூட்டணி கழுகுதான். கழுகோட கூடு எங்க? அப்ப மேலதான் பார்க்கணுமே ஒழிய எங்க பார்க்கப்படாது. சத்தமா சொல்லுங்க, எங்க தான் பார்க்கணும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வருகிற எதுக்கு நேராக? இந்த உலகத்திலேயே ஒண்ணுதான் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல ஒண்ணுதான் கீழே பார்த்துக்கிட்டே இருக்கும். அது என்னது? இல்ல யாரும் சொல்லிட்டாங்களோ, கொஸ்டின் அவுட் பண்ணிட்டாங்களோ. என்னை சொல்லல நீங்க. என் பேர் பென்னி. ஆமே, அந்த ஒத்த சொல்லியை போட்டுறணும். பண்ணி பாருங்க, கீழே தான் பார்த்துட்டு இருக்கோம். செத்த பின்னால தான் மேலே பார்க்கும். சாக போற நேரத்தை அட பாவி, உலகம் இவ்வளோ பெருசாக இருக்காடா, இத்தனை நாள் நமக்கு என்ன செய்யலையே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பண்ணி மாதிரி எங்கே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நான் கழுகு மாதிரி உயர பறக்கிற ஆளு. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு இருந்து இந்த 7th Feb 2015 இருந்து ஒரு ஸ்டெப்பாவது நீங்க மேல தான் பறப்பீங்க, கீழே இறங்கவே மாட்டீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சத்தமா சொல்லுங்க, 2 கைகளை வைத்து ஒரு few minutes மாத்திரம். எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி உட்காந்துருக்கவங்க எந்திரிச்சுக்கலாமே. ஒரு few minutes மாத்திரம். டேடிக்கு கொஞ்சம் டேடி கிட்ட சொல்லிட்டு உட்காந்துடலாம். நான் சொல்றேன், கழுகுகளை போல பலன் அடைவீர்கள். உங்க முழங்கால எல்லாம் கர்த்தர் பலனை கொடுப்பார்.
நீங்க இப்ப இருக்கிறத பார்க்கலும் 1000 மடங்கு ஸ்ட்ரென்தன் ஆயிருவீங்க. டாடி சமூகத்தில் நிக்கிறதுனால யாரும் பலவீனப்படுவது இல்லை. டாடி சமூகத்தில் நிக்க 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 நீங்க இளமையை தான் அடைவீங்க, புதுமை அடைவீர்கள். உங்களுடைய பலன் குறையாது, உங்களுடைய பலன் குறையாது, உங்கள் பலன் குறைய வாய்ப்பே இல்லை. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். சொல்லுங்க, நீங்க தான் நம்பிக்கைப்பா. டாடி காட், டாடி காட், டாடி காட், நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான். வேற யார நம்ப முடியும் ஆண்டவரே? வேற யார நம்ப முடியும்? நீங்க தான் நம்பிக்கை. ஓ நீங்க தான். ஒரு பாஷா காதாரா அந்நிய பாஷை வரத்தை பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷையில பாடலாமா? அந்நிய பாஷையில பாடலாமா? ஓ ஏ ரிபாஷாலா த்ரேலேகேஷா துரபா ஷலரபலா டாடிகா உயர்த்திடுவி. நீங்க தான் நம்பிக்கை, நீங்க இங்க நிக்கிற எல்லாரையும் ஆண்டவரே மிகச்சிறந்த எதிர்காலத்தை உடையவர்களாய், மிகச்சிறந்த பெஸ்ட் ஃபியூச்சரை இவங்களுக்கு நீங்க கல்வாரி சிலுவையிலேயே உண்டாக்கி வைத்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதை காணும்படி இவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, அதை கேட்கும்படி இவர்கள் செவிகள் திறக்கப்படுவதாக, அதை மன கண்களிலே பார்க்கும்படி இதயம் திறக்கப்படுவதாக, இதயத்திலே அவைகள் தோன்றுவதாக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் டாடி. சின்ன விஷயத்துக்கு கூட உங்களைத்தான் நம்பணும் ஆண்டவரே. ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நினைக்கிற ஒவ்வொருவரும் உண்மையை நம்புவார்களாக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவனோ கொடுத்து வைத்தவன் போல இருப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படத்தக்க அளவிலே உயர்த்தப்பட்டவனாய் இருப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பான். துர்ச்செய்தியை கேட்டு பயப்பட மாட்டான், இருதயம் கலங்காது. காரணம் சொல்லுவான், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர். டாடி நீங்க அப்படி நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க நாமம் உயர்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை அப்படி உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. 2வது வசனம், இயேசு கிறிஸ்துவை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2வது வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை மக்களுக்கு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒன்றையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. அன்னைக்கு பவுல் சொன்ன அதே வார்த்தையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றையும் இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இந்த மாலை வேளையில் உங்க கண்ணு முன்னால பார்க்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்த போகிறோம் இந்த மாலை வேளையில். அந்த எனக்கு அனுப்பியிருந்த அந்த டிசைனை பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. இயேசுவை உயர்த்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். யாரை உயர்த்துவோம்? சத்தமா சொல்லுங்க, யாரை உயர்த்துவோம்?
நான் சொல்லட்டுமா, உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் இது ஒன்றை மட்டும் செஞ்சாலே போதும், உலகமே தேவனுடைய ராஜ்யமா மாறிடும். ஹல்லேலூயா. இது ஒன்னே ஒன்று போதும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட ரெடியா இல்லை, சிலுவையை குறித்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். இங்க இருக்கிற எத்தனை பேர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயர்த்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிலுவைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சிலுவையில் கர்த்தர் எனக்காக என்ன செய்து முடித்தார்? இன்னும் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றதுக்கு தான் நிறைய இருக்குது, இனி செய்யறதுக்கு ஒண்ணுமே. பக்கத்தில் கொண்டு சொல்லுங்க, கர்த்தர், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில் செஞ்சு இந்த முடித்தாருன்றது ரொம்ப ஏன் அப்படி உள்ள போகுது? அதுதான் ரொம்ப சத்தமாக வரணும். எல்லாம் செய்து, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு தரம், 2 தரம், 3 தரம். இப்போ அவர் முடிச்சிட்டார்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம அப்படின்னு முழங்கால் போட்ட உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே சொல்லுமாப்பா, நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்றாரு, நீ ஒன்றும் செத்த சும்மா இருப்பா. செத்த சும்மா இருங்க. பக்கத்தில் சொல்ல, செத்த சும்மா இருங்கோ. உங்களுக்காக எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கல்வாரி சிலுவையில் அந்த 3 மணி நேர கார் இருளுக்குள்ளே, யாரும் ஒருத்தர் பார்க்க முடியாத அந்த இருட்டுக்குள்ளேயே உங்களுக்காக செய்ய வேண்டிய அனைத்தையும் ராஜாதி ராஜா கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இனி அவர் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுமே. இப்ப என்ன நடக்கணும்னா, அவர் என்னெல்லாம் செஞ்சிட்டார்னு எனக்கு என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு தெரியும் அவர் என்னெல்லாம் செஞ்சிட்டாருன்னு? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சேஞ்சே இல்லை தெரியுமா? ஏன் மாற்றமே இல்லை தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள். யாருடைய ஜனங்கள்? சத்தமா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, இயக்கத்தை சொல்றாரு, என் ஜனங்கள். சத்தமா சொல்லுங்க, என் ஜனங்கள் உபவாசம் பண்ணாமையினாலே, தசமபாகம் கொடுக்காததினாலே, சர்ச்சுக்கு வராததினாலே சங்காரம் ஆகிறார்கள். என்ன செய்யல? என்ன சொல்லியிருக்காரு? என் ஜனங்கள் என்ன இல்லாமையினாலே. சத்தமா சொல்லுங்க, என்ன இல்லாமையினாலே. எப்போ அறிவு வந்துருச்சோ அப்பவே நீங்கள் சங்காரத்துக்கு விலக்கி வைக்கப்படுகிறீர்கள். உங்களை பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. பக்கத்தில் கூட சொல்லுங்க, அறிவு வந்துட்டா. சத்தமா சொல்லுங்க, அறிவு வந்துட்டா மேற்படியா நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. உங்க ஊர்ல தானே அப்படி பேசுவீங்க இல்லையா? இங்க திருநெல்வேலி இல்லையா? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அறிவு வந்துருச்சுன்னா, சத்தமா சொல்லுங்க, அறிவு வந்துருச்சுன்னா சங்கார தூதன், சங்கரிக்கிறவன், சங்காரம் என் வாழ்க்கையில கிட்ட கூட என்ன செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எத்தனை பேர் அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அறிவு வேணுமா? அப்ப என்ன பாஸ்டர், நீங்க எல்லாம் தேனிலேருந்து வந்து எங்களெல்லாம் அறிவில்லாதவங்கன்னு சொல்ல வந்தீங்களா அப்படி கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க அத்தனை பேருமே செக்குலர் அறிவில் உங்களை மாதிரி சிறந்த ஆளுங்க யாருமே கிடையாது. அவ்வளவு அறிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களை பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். வாரம் வந்து பாஸ்டர் கிட்ட வந்து, பாஸ்டர் சாம் பிசாசோட போராட்டம்னு இங்க இருக்கிற ஒருத்தருமே சொல்ல முடியாது. எங்க ஊர்ல எல்லாம் அந்த காலத்தை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த சர்ச்சில் கூட சாட்சி இல்லைன்னு சொன்னோன்னே ரொம்ப எனக்கு உள்ள சந்தோஷமாயிடுச்சு. அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் சர்ச்சில் சாட்சி சொல்லுவாங்க. சில குரூப்பு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? கடந்த வாரமெல்லாம் பிசாசு என்னை கும்மு என்று என்ன செய்தானா? கும்முன்னு கும்மினான், கும்மி பிழிந்து காய போட்டு விட்டு சென்று விட்டான். ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தபடியால் நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? சோத்தரிக்கிறேன். ஏன் அவன் என்னை இப்படி கும்மு என்று கும்முகிறான் என்று எனக்கு இன்று வரை தெரியவில்லை. கர்த்தருக்கே வெளிச்சம்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. தலையும் புரியாது, காலும் புரியாது. ஏன் கும்முனா, ஏன் கும்ம விட்டீங்க? அவன் உங்களை கும்மறதுக்கு அதிகாரமே இல்லையே.
உங்களுக்கு ஏன் அவன் கும்மனான்னு தெரியுமா? ஏன் கும்ம விட்டீங்க அப்படின்றது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம நல்லா பாட்டு பாடுவாங்க. நீங்க தான் நம்பிக்கை. முடிச்சோன்னே பாஸ்டர் என்ன கும்முறான். இங்க இருக்கிற ஒருத்தர் கூட இன்னைக்கு இருந்து பிசாசின் ஒரு தாக்குதலுக்கு கூட நீங்கள் உட்பட போவது இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? டாடி சொல்லிட்டாரு, உலகத்தில் இருக்கிற அவனை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர். அப்ப பெரியவர் உள்ள இருந்தானா அவன் எப்படி உங்ககிட்ட வாழாட்ட முடியும்? ஏன்னா உள்ள பெரியவர் இருக்கிறார்ன்றது தெரியல. சிலுவையில் அவர் என்ன செஞ்சு முடிச்சிட்டாருன்றது நமக்கு எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? பக்கத்தில் கூட சொல்லுங்க முக்கியமான விஷயம். பக்கத்தில் கூட சொல்லுங்க, பக்கத்தில் கூட சொல்லுங்க முக்கியமான விஷயம். கொட்டாவி விட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமென். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் கொட்டாவி பால் பால் பால்னு வரும். அப்படி வருதுனாலே தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ள விடாதபடிக்கு ஏதோ ஒரு ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு உங்களுக்கு விரோதமாக ஏதோ நடக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள், பிசாசு உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப சிலுவையில கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன் நான். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. தேவனுடைய நீதியாகும்படி. யாராகும்படிக்கு? நீதியாகும்படிக்கு. யாரு? நான் யாராகும்படிக்கு? நீதியாகும். தேவனுடைய நீதியாகும்படிக்கு. பாவம் அறியாத அவரை, பாவம் அறியாத அவரை நமக்காக கல்வாரி சிலுவையிலே என்ன ஆக்கினார்? இப்ப கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, என்ன கவனிங்க. இப்ப பைபிளை பார்க்க வேண்டாம். இப்ப பைபிளுக்குள்ள ஒரே ஒரு விரலை மட்டும் வச்சுட்டு பைபிளை க்ளோஸ் பண்ணிக்கங்க. என்ன பாருங்க, உங்களையும் என்னையும் யாராக்கும்படிக்காக, சத்தமா சொல்லணும், யாராக்கும்படிக்காக? நீதிமான்கள் ஆக்கும்படிக்காக பாவம் அறியாத அவரை கல்வாரி சிலுவையிலே என்ன ஆக்கினார்? இப்ப இயேசு கல்வாரி சிலுவையில பாவமா தொங்கினார் அப்படின்றது சத்தியம்னா நீங்க 100க்கு 100 நீதிமான்கள் என்பது சத்தியம். அவர் பாவமா தொங்கினாரா இல்லையா? தொங்கினார்ன்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. கல்வாரி சிலுவையில் பாவமா தொங்கினாரா? அவர் பாவமா தொங்கினது சத்தியம் என்றால் நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள் என்பது 100க்கு 100 சத்தியம். இந்த அறிவு உங்களுக்குள்ள வர விடாதபடிக்கு இந்த உலகத்தில் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் தான் பிசாசு. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனால உங்க கிட்டக்க என்ன செய்ய முடியாது. இயேசுவை பிசாசால ஜெயிக்க முடிஞ்சதா? இயேசுவை பிசாசால ஜெயிக்க முடிந்ததா? ஏன் ஜெயிக்க முடியல? ஏன்னா அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒவ்வொரு நாளுமே நீதிமானாய் வாழ்ந்து காட்டினார். எந்த நீதிமான் பக்கத்திலையும் பிசாசு ஜெயிக்கவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்போ நான் நிரபராதி, நான் நீதிமான் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இல்லையோ அப்ப பிசாசு ஈஸியா என்ன பண்ணிடுவான். இப்போ ஒன்று கேட்குறேன், நீதிமான் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? சத்தமா சொல்லுங்க. நீதிமானுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? பாவி. அநேக நேரங்களில் நமக்குள்ள என்ன உணர்வு வந்துகிட்டே இருக்குன்னு தெரியுமா? தேவ பிள்ளைகள் மனதில் என்ன வந்துட்டே இருக்குன்னு தெரியுமா? என்ன உணர்வு? நான் யாரு? அநேக நேரங்களில் முழங்கால் போட்டு தனியாக ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ள எழும்புகிற என்ன தெரியுமா? நம்ம பாடுற பாட்டு என்ன தெரியுமா? நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உடனே அவர் அங்கிருந்து சொல்றார், அட பக்கி, அதுக்காகத்தானே நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த உலகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவையில் ஏறி உன் பாவத்தெல்லாம் என் மேலே ஏற்றுக்கிட்டு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உன் பாவத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேனே. நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டவரே நான் என்ன செஞ்சிட்டேன்? ஆண்டவரே நான் பாவி,
ஆண்டவரே நான் பாவி. நீங்க பாவின்னு சொல்ற வரைக்கும் நீங்க என்னதான் செய்வீங்க? என்னதான் செய்வீங்க? ஒரு டீச்சர் நான் ஒரு டீச்சர்னு சொல்ற வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்க? ஸ்கூல்ல போய் டீச் பண்ணுவாங்க. ஒரு போலீஸ்காரர் நான் ஒரு போலீஸ்னு சொல்ற வரைக்கும் அவர் என்ன வேலை பார்ப்பாரு? போலீஸ் வேலை பார்ப்பாரு. ஒரு ஆளு நான் ஒரு பாவின்னு சொல்ற வரைக்கும் அவர் அடுத்து என்னதான் செய்ய போறாரு? உங்க வார்த்தையை இன்னைக்கு மாத்துங்க. நீங்கள் பாவிகள் அல்ல என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்க பாவங்கள் எல்லாம் கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கல்வாரி சிலுவையில ஒன்னு கூட விடாம தொடச்சி எடுத்துட்டார்ன்றத உங்களால விசுவாசிக்க முடிந்தால் நீங்கள் சங்காரத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு பிரச்சனைக்கும் நீங்க தப்பித்துக் கொள்ள முடியும். ஒரு பிரச்சனையும் உங்களை பாதித்து கீழே தள்ளி அழிக்க முடியாது. ஆனா அநேகர் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அது எப்படி பாஸ்டர் நம்மளை நீதிமான்னு நம்ம எப்படி சொல்லலாம்? நீங்க சொல்ல வேணாம், பைபிள் சொல்லுது. நீங்களா சொல்ல வேணாம். ரோமர்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் யார் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? பக்கத்தில் கொஞ்சம் தட்டி சொல்லுங்க, அவருடைய இரத்தத்தினாலே. நல்லா தட்டி சொல்லுங்க, அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் பரலோகத்துக்கு போன பின்னால நீதிமான் ஆக்கப்படுவீங்க. அப்படியா இருக்கு? எங்கேயே நீதிமானா இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, எங்கேயே நீதிமானா இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, இந்த உலகத்திலேயே இப்பவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் யாரா இருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து, நான் நீதிமான். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், நான் ஒரு நீதிமான், நான் நிரபராதியா இருக்கிறேன். நிரபராதினா என்ன அர்த்தம்? நிரபராதினா என்னங்க அர்த்தம்? குற்றமே. உங்களை பரலோகம் எப்படி பார்க்க தெரியுமா? ஏசப்பா உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஒரு குற்றம் கூட செய்யாத ஆளை பார்க்கறது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் அவர்களுடைய அக்கிரமங்களை இனி நினைப்பது இல்லை. சொன்னாரா சொல்லலையா? புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? நம்முடைய அக்கிரமங்களை அவர் என்ன செய்யறதே கிடையாது, நினைக்கவே இல்லை. ஆனா நம்ம வேலை என்னன்னா 24 மணி நேரமும் எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்? நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன். ஆமாங்க, நீங்க பண்ணுனீங்க. ஆனால் அத்தனையும் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் ஒரே தரம் பலியாகி உங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றி விட்டார். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நான் அதை சொல்லும்போது நீதிமான அப்படியே சொல்லுவீங்க. எப்படிங்க சொல்லணும்? ஏன்னா இதை நம்ப முடியல, இதை அநேக இடங்களில் நம்ப முடியல. ஐயோ, நான் நீதிமானா? அது ஃபாதர் பெர்க்மன்ஸ் தாங்க நீதிமான். நான் சொல்றேன், ஃபாதர் பெர்க்மன்ஸ் நீதிமான்னா அவரை ரட்சித்த அதே இயேசு தான் உங்களையும் ரட்சித்திருக்கிறார். அவரை மீட்டுக்கொண்ட அதே இயேசு தான் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்காக ரத்தம் சிந்தின அதே இயேசு தான் உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் நீதிமான் என்றால் நீங்களும் இயேசுவின் நாமத்தில் நிரபராதிகள் தான். எல்லாம் அப்படி கையை வைங்க பார்க்கலாம், அப்படி காதுக்கு நேரம் கை வைங்க. எல்லாரும் வலது காதுக்கு நேரம் அப்படி கை வச்சிட்டீங்களா? அப்படி கையை மேலே தூக்குங்க. எப்படி செய்யுங்க? தலைக்கு நேரம் கொண்டு வாங்க. அப்படி மடக்குங்க, இப்படி கீழே திருப்புங்க. திருப்பிட்டீங்களா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், நான் 100க்கு 100. என்ன சத்தம் வர மாட்டேங்கி? சொல்லுங்க, நான் 100க்கு 100 இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய இரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட்ட நீதிமான். சத்தமா நல்ல நங்குன்னு போடுங்க. நீதிமான், 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 நீதிமான். இயேசு பாவம் ஆக்கப்பட்டார் அப்படின்னா நீங்க நீதி ஆக்கப்பட்டுட்டீங்க. மறுபடியும் சொல்றேன், இயேசு சிலுவையிலே பாவமாக்கப்பட்டார். அந்த வினாடியிலேயே நீங்களும் நானும் நீதி ஆக்கப்பட்டு விட்டோம். ஊரே திரண்டு நீ பாவின்னு சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளவே வாயை திறந்து தைரியமா சொல்லணும், ஆமாங்க நான் ஒரு காலத்தில் பாவம் செஞ்சது
உண்மைதான். ஆனால் என்றைக்கு இயேசுவை என் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டேனோ அந்த வினாடியில் தானே என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அன்று முதல் இன்று வரை கர்த்தர் என்னை நிரபராதியாக்கி வைத்திருக்கிறார். இப்போ உங்க பேருக்கு முன்னால அல்லது பேருக்கு பின்னால எதுவுமே போடுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா இப்போ நீங்க என்ன போட்டுக்கலாம் தெரியுமா? நீதிமான் பென்னின்னு என்ன செஞ்சுக்கலாம்? பக்கத்தில் சொல்லுங்க நீதிமான், உங்க பேரை சொல்லுங்க நீதிமான் பென்னி. ஆமாம். இப்போ நாங்கள்லாம் பாஸ்டர் பென்னின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நீங்கள் தைரியமாக என்ன செய்யலாம்? ஒருத்தர் டிவியில் வந்து சொல்கிறாரு நம்மை நாமே நீதிமான்கள் என்று என்ன செய்யக்கூடாது. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் 100க்கு 100 நிரபராதிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். சிலுவையில் அப்போ என்ன நடந்துச்சு? நம்பர் 1, சிலுவையில் என்ன நடந்துச்சு? சத்தமாக சொல்லுங்க. என்னுடைய பாவமெல்லாம் யார்கிட்ட போச்சு? யார்கிட்ட போச்சு? அவருடைய நீதியெல்லாம் யார்கிட்ட வந்துருச்சு? சத்தமாக சொல்லுங்க. சிலுவையில் என்ன நடந்துச்சு? என்னுடைய பாவமெல்லாம் அவர்கிட்ட போச்சு, அவருடைய நீதியெல்லாம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்க முடியுது? உங்களால் விசுவாசிக்க முடியுதா? அவருடைய நீதியெல்லாம் எனக்குள்ளே வரும்படியாக என்னுடைய பாவத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் சக் பண்ணி உறிஞ்சிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, சிலுவையிலே இயேசு எனக்கு உங்களுக்கு செய்த காரியம் என்ன? கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 3:13. சீக்கிரம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்ன ஆகினார்? சத்தமா சொல்லுங்க. என்ன ஆகினார்? சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை என்ன ஆக்கி விட்டார்? இப்ப சிலுவையில் நடந்த 2வது காரியம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருந்த சாபத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாரு. இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் குடும்பத்தில் பிரச்சனை, உடனே என்னது? உடனே என்னது? சாப கட்டு. என்ன கட்டு? நான் சொல்றேன், தேவ பிள்ளைய சாபம் கட்டவே. ஒரு ஆமென் சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்க. விசுவாசிங்க முடிஞ்சா விசுவாசிங்க. விசுவாசித்தால் இன்றைக்கு இரவிலேயே அப்படிப்பட்ட பயத்தின் ஆவியிலிருந்து நீங்க வெளியில வர முடியும். பயத்திலிருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க இயேசுவின் நாமத்தில். சாபம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எதிரான மந்திரம் இல்லை, உங்களுக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. பாஸ்டர், என் வீட்டு முன்னால எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வச்சுட்டான். பாஸ்டர், என்னத்தை வச்சுட்டான்? நீங்க என்ன செய்யணும்? உடனே 40 நாள் என்ன செஞ்சிடணும்? உபவாசம் இருந்துடணும். அப்படியா? என்ன செய்யணுங்க? எலுமிச்சம்பழத்தில் பாஸ்டர் குங்குமம் எல்லாம் வச்சுருந்தாங்க, அதுக்கு என்னென்னமோ செஞ்சு கயரெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. என்ன கட்டியிருந்தா என்ன? கயரெல்லாம் கழட்டி போட்டு நல்ல தண்ணியை திறந்து விட்டு எலுமிச்சம்பழத்தை கழுவிட்டு நல்லா 4 3 நறுக்கி ஒன்று ஊறுகாய் போட்டு அடிச்சிருங்க, இல்லைன்னா ஜூஸை போட்டு டபக்குன்னு என்ன பண்ணிடுங்க, குடிச்சிருங்க. ஏனென்றால் சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் அது உங்களையும் என்னையும் ஒன்றும் செய்யாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வேதம் சொல்றதை நம்ப போறீங்களா, இல்ல மற்றவங்க அவங்க சொல்றதை கேட்க போறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே உனக்கு எதிரான மந்திரம். பாஸ்டர், முட்டையை ஓதி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. முட்டையை என்னத்தை கொண்டு வந்து வச்சுட்டானா? முட்டை வச்சா என்ன செய்யணும்? முட்டை வச்சா உங்களுக்கு ஒருவேளை தெரியலன்னா என் நம்பரை வாங்கிக்கோங்க, கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. பாஸ்டர் முட்டை வச்சாங்க, இல்லைன்னா பாஸ்டர் என் வீட்டு முன்னால் பூசணிக்காய் உடச்சி வச்சுட்டாங்க, கேளுங்க, ஏன்ட்ட நான் சொல்லி தரேன் எப்படி பூசணிக்காய் கூட்டு வைப்பது. எனக்கு தெரியாட்டி என் மனைவிட்டி அதை கேட்டு சொல்கிறேன் நான். உடனடியாக அதை சமைச்சு சாப்பிட்ருங்க. உங்களுக்கு எதிரான ஆயுதம் ஒன்று கூட வாய்க்கவே 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 முடியாது இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயந்து 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 தேவ பிள்ளைகள் பிசாசுக்கு கீழே போய் உட்காந்துடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு அமாவாசை ஜபம், கட்டுகளை உடைக்கும் ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம், பெருமூச்சு ஜபம். நான் சொல்றேன், ஒன்றும் தேவையில்லை. சொல்லுங்க, சாபம் ஒன்றும் செய்யாது.
ஆசீர்வாதம் என் தலை மேல. சொல்லுங்க, சாபம் ஒன்றும் செய்யாது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? வேதம் சொல்லுதுங்க, நீதிமானுடைய எங்க தொட்டு சொல்லுங்களேன், நீதிமானுடைய எங்க எங்க மண்டை மேல. உங்க மண்டை மேல என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்குது. எவன் உங்களை சபிக்க முடியும்? என்ன சாபம் பலிக்க முடியும்? ஏன்னா நான் கேட்கிறேன், இப்போ சாபம் பலிக்குது அப்படின்னா ஆசீர்வாதத்தை விட சாபத்துக்கு என்ன கம்மின்னு அர்த்தம்? வலிமை. நான் சொல்றேன், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற வலிமையை விட பிசாசுடைய சாபத்துக்கு வலிமை அதிகம்னு எத்தனை பேர் நம்புறீங்க? வலிமை அதிகமா? சாபம் பெருசா ஆசீர்வாதம் பெருசாங்க? சத்தமா சொல்லணும், சாபம் பெருசா ஆசீர்வாதம் பெருசா? இப்போ நீங்க தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டது பெருசா, இல்ல இந்த ஊர்ல இருக்கிறவன் சபிக்கிறது பெருசா? தேவ ஆசீர்வாதம் பலிக்குமா, ஊர்க்காரன் சபிக்கிறது பலிக்குமா? எலுமிச்சம்பழம் பலிக்குமா, கல்வாரி சிலுவை ஜெயிக்குமா? இதை அறிந்து கொண்டால் நீங்கள் சங்காரத்துக்கு தப்பித்துக் கொள்ளுவீர்கள். இல்லைன்னா யாராவது என்னத்தையாவது சொல்லி விட்டுருவாங்க. கட்டு இருக்குது. என்ன இருக்குது? நான் சொல்லட்டா, கல்வாரி சிலுவையில் கட்டெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டார் கர்த்தர். இனி யாரும் உங்களை என்னை கட்டி வைக்கவே முடியாது. திட்டவட்டமா தெரிந்து கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். அதனாலதான் பைபிளை ஒழுங்கா படிக்கணும். பைபிளை ஒழுங்கா படிக்கணும். அதை படிச்சேன், இதை படிச்சேன், அங்க ஒருத்தர் சொன்னாரு, இங்க ஒருத்தர் சொன்னார். அவர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், டாடி என்ன சொல்றாரு? டாடி என்ன சொல்றாரு தெரியுமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால கல்வாரி சிலுவையிலே சாபமாய் தொங்கிவிட்டார். அவர் தொங்கினது சத்தியம்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது 100க்கு 100 சத்தியம். இப்ப மறுபடியும் இப்படி கை வைங்க, மேலே ஏத்துங்க, திருப்புங்க, மடக்குங்க, சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், 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 ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் தலை மேல சாபம் இல்ல, என் தலை மேல என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க, என் தலை மேல என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க, என் தலை மேல என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கா? ஆசீர்வாதம் யார் தலை மேல இருக்குதோ அவங்கள சாபம் ஒன்றும் செய்ய முடியாது. கல்வாரி சிலுவையில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த உலகம் என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எங்க பாஸ்டர் ஆசீர்வாதம் இல்ல, என்னுடைய ஆண்டவர் அகில உலகத்தையும் ஆசீர்வாதமாய் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என் தலைமையில என்னத்தை வச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சாபம் ஒன்றும். 10 தடவை சொல்லலாமா? எல்லாம் சொல்லுங்க, சாபம் ஒன்றும் செய்யாது. சத்தமா சகோதரர்கள்லாம் சொல்லுங்க, சாபம் ஒன்றும் செய்யாது, சாபம் ஒன்றும் செய்யாது, சாபம் ஒன்றும் செய்ய. ஏன்னா நீங்க சிலுவையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிட்டீர்கள். ஹல்லேலூயா. மூணாவது காரியத்துக்கு போயிடலாம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன செய்திருக்கிறீர்களே? அறிந்திருக்கிறீர்களே. பக்கத்துல சொல்லுங்க, அறிவு. சத்தமா சொல்லுங்க, அறிவு. மறுபடியும் சொல்லுங்க, என்னதுங்க? அறிவு. எங்க அறிவு இருக்குதோ அங்க யாரும் ஆட்டம் போட, யார்கிட்ட அறிவு இல்லையோ அவங்க கிட்ட யார் என்ன சொன்னாலும் அப்படியா. நான் சொல்றேன், அறிவு உள்ள இருந்துச்சுன்னா சொல்லுவீங்க, இந்த சாபத்தை விட எனக்குள்ள இருக்கிறவர் கோடி மடங்கு பெரியவரா இருக்கிறார். ஆமென். என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? உதறி. நம்ம தான் பாவி 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 பாவம் 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 பயந்துட்டோம். ஐயோ பாவம், ஐயோ பாவம். பாவம் உங்களை பார்த்து பயப்படணுமே ஒழிய நீங்க பாவத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளணும்னா
நீங்க பாவி இல்லைன்ற அறிவு உங்க இதயத்தை என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாம் சொல்லுங்க, சத்தியத்தை அறிகிறேன், சத்தியம் என்னை இந்த இரவிலேயே விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறது. நான் விடுதலை ஆக்கிட்டே இருக்கிறேன். மூணாவது அந்த வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். அறிவு. அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் சத்தமா சொல்லுங்க, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் யார் ஆனாரே? இப்ப கல்வாரி சிலுவையில கர்த்தர் செய்த மூன்றாவது காரியம், அவர் உங்களுக்கு பதிலாக என்ன ஆனார்? அப்ப நீங்க யாரு? யார் ஆகும்படிக்கு? சத்தமா சொல்லுங்க, யார் ஆகும்படிக்கு? மறுபடியும் சொல்லுங்க, யார் ஆகும்படிக்கு? நீங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பிரதர், வேலை பார்க்கிற பிரதர் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, யார் ஆகும்படிக்கு? ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் கல்வாரி சிலுவையிலே யார் ஆகிவிட்டார்? இப்ப கேட்கிறேன், அவர் கல்வாரி சிலுவையில தரித்திரர் ஆகிட்டார் அப்படின்னா நீங்க 100க்கு 100 யார் ஆயிட்டீங்க? யார் ஆயிட்டீங்க? அட போங்க பாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும் என் வீட்டு நிலைமை? பால்காரனுக்கு இன்னும் செட்டில் பண்ணாம நான் படுற அவஸ்தை யாருக்கு தான் தெரியும்? ஒவ்வொருத்தனும் வந்து என்ன அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி என்னை பிச்சு பிடுங்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நான் படுற கஷ்டம் எனக்கு தான் பாஸ்டர் தெரியும். நான் என்ன பண்றது? உங்களுக்கு என்ன தெரியும்? வேதம் சொல்லுது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர், சத்தமா சொல்லுங்க, அவர், சத்தமா சொல்லுங்க, அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆகிவிட்டார். அப்படின்னா நீங்களும் நான் யார் ஆகிட்டோம்? அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? சிலுவையில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார் ஆண்டவர். அவர்கிட்ட இருந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? யார்கிட்ட கொடுத்துட்டாரு? நம்ம கிட்ட இருந்த தரித்திரத்தை பூரா அவர் என்ன பண்ணிட்டாரு? எத்தனை பேரால இதை விசுவாசிக்க முடியுது? விசுவாசிக்க முடியுதா? ஈசாக்கு பத்தி தெரியுமா? பஞ்சகாலம். எல்லாம் சொல்லுங்க, பஞ்சகாலம், பஞ்ச தேசம். எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணி கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்ற, நீ எங்கேயும் போகாத, எல்லாம் ஊரை விட்டு போனா போட்டு, நீ போகாத. நான் யார் தெரியுமா? உன்னை இருக்கிற இடத்திலேயே ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீ எந்த இடத்துல எந்த பிசினஸ்ல இருக்கிறியோ அந்த பிசினஸ்ல இன்னைக்கு நீ தோல்வியை பார்த்துக்கிட்டு இருந்தனா அதே பிசினஸ்ல உன் தலையை உயர வைக்க என்னால முடியும். உனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க என்னால முடியும். எல்லாரும் தூத்துக்குடியை விட்டு ஓடணும்னா ஓடட்டும். யூ டோன்ட் கோ எனிவேர். யூ டோன்ட் கோ எனிவேர். இப்படி தலையை உயர்த்த ராஜாதி ராஜா இந்த இரவு வேளையில உன்னை தேடி வந்திருக்கிறார். எல்லாம் ஓடணும்னா ஓடட்டும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடட்டும், பார்ட்னர்ஸ் எல்லாம் ஓடணும்னா ஓடட்டும். டோன்ட் கோ எனிவேர். கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்குப்பா? டாடி விதைத்தானியம், விதை. எந்த காலம் சொல்லுங்க? என்ன காலம்? என்ன தேசம்? எல்லாம் சொல்லுங்க, பஞ்ச தேசத்தில், பஞ்ச வருஷத்தில், பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். விதைச்சானா கர்த்தர் எவ்வளோ கொடுத்தாரு? பின்னால் இருக்கவங்களாம் சொல்லுங்க, எத்தனை மடங்கு? சத்தமாக சொல்லுங்க, எத்தனை மடங்கு? மறுபடியும் சொல்லுங்க, எத்தனை மடங்கு? உங்களால் இதே ஊரில் நம்பர் 1ல் வந்து நிற்க முடியும்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டேடியை பார்த்து ஃபினான்ஷியல் அபண்டன்ஸை கொடுக்க டேடி சித்தமாக இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தரித்திரத்தில் இருந்ததற்கான ஒரு சுவடு கூட இல்லாம கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்த முடியும்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்க பத்தி வேதம் சொல்லுது, அவன் எப்படி ஆனானா தெரியுமா? அவன், எல்லாம் சொல்லுங்க, வர வர என்ன ஆனா? சத்தமா அந்த வசனத்தை எடுத்தீங்களா யாராவது? ஆதியாகமம் 26:13. அவன், எல்லாரும் சேர்ந்து, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த வார்த்தையை சொல்லி இந்த சர்ச்சில் இந்த மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கை, அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இந்த வார்த்தை வந்து பலிப்பதாக. இப்போ ஏன் இங்கே போனோன்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே இருக்கிற யார்கிட்டயோ கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு.
இந்த ஊரை விட்டு ஓடிடலான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், டோன்ட் கோ எனிவேர், டோன்ட் கோ எனிவேர். இந்த வார்த்தையை கர்த்தர் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நீ ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி இதே பட்டணத்தில் நம்பர் 1 கொண்டு வந்து நிறுத்த என்னோட டாடி வல்லமை வருத்தவராக இருக்கிறார். இது நான் சொல்லல, டாடி சொல்லுகிறார். அதுக்காகவே கல்வாரி சிலுவையிலே அவர் தரித்திரர் ஆனார். எல்லாரும் சொல்லுங்க, கல்வாரி சிலுவையில் முதல்ல நடந்து என்னது? சத்தமா சொல்லுங்க. அவர், நானு. நம்பர் 2, அவர் சாபமானார், நானு. நம்பர் 3, அவர் தரித்திரரானார், நான் யாராயிட்டேன்? நான் யாராயிட்டேன்? இப்போ எனக்கும் தரித்திரத்துக்கு என்ன இல்லை சம்பந்தம்? சத்தமாக சொல்லணும். தரித்திரத்துக்கு எனக்கும், வறுமைக்கு எனக்கும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடலாமா? எந்திரிச்சு வாசிக்கலாமா? அதை 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் வீர்களா நீர்களா? வீர்களா நீர்களா? வீர்களா நீர்களா? எத்தனை பேர் இதை விசுவாசிக்க முடியுது? கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் உங்களுக்காக செய்த 4வது காரியம், உங்ககிட்ட இருந்த எல்லா வியாதிகளையும், நோய்களையும், டிஸார்டர்களையும், பலவீனங்களையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே அவர் எடுத்துக்கொண்டார். அவர்கிட்ட இருந்த தெய்வீக சர்வாங்க சுகத்தை உங்களுக்குள்ளே கொடுத்து விட்டார். இப்ப நீங்கள் நான் எப்படித்தான் வாழணும்? எப்படித்தான் வாழ்ந்து ஆகணும்? சத்தமா சொல்லுங்க. எப்படித்தான் வாழ்ந்து ஆகணும்? சத்தமா எப்படித்தான் வாழ்ந்து ஆகணும்? சத்தமா சொல்லுங்க. சர்வாங்க சுகத்தோடு. இப்ப பைபிளை கீழே வச்சுட்டு கை அப்படி வைங்க. ஒரு 10 கொட்டு கொட்டி உள்ளே இறக்கிடுவோம். ஆமேன். அப்படியாவது மண்டைக்குள்ள என்ன செய்யட்டும்? இறங்கட்டும். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் என்றால், இப்ப கை கீழே போடுங்க, நான் சொல்லும் போது கை வைத்தலாம். பாவம் என்றால் என்னவென்று அவருக்கு, நீதினா என்னன்னு எனக்கு. இப்ப என்ன நடந்துச்சு சிலுவையில்? பாவம்னா என்னன்னு தெரியாதவர் என் பாவத்தை புறம் எடுத்துக்கிட்டு, நீதினா என்னன்னு எனக்கு தெரியாது, அவர் நீதியை புறம் என்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, சாபம் என்றால் என்னவென்று அவருக்கு தெரியாது, ஆசீர்வாதம் என்னன்னா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இப்போ சாபத்தை புறம் அவர் எடுத்துக்கிட்டாரு, ஆசீர்வாதத்தை புறம் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. 14 பேர் தான் ஆமேன்னு சொன்னாங்கப்பா. 22 பேர் தான் ஆமேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. 44 பேர் தான் ஆமேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இன்னும் 4 பேர் ஆமேன்னு சொல்லாமலே நிற்கிறாங்கப்பா. ஆமேன். இப்போ தரித்திரம்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. செழிப்புனா என்னன்னு நமக்கு. இப்ப அவர் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நம்ம தரித்திரத்தை பூரா அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருடைய செழிப்பை பூரா நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. வியாதினா என்னன்னு அவருக்கு, சுகம்னா என்னன்னு நமக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டார் தெரியுமா? வியாதியை பூரா அவர் எடுத்து விட்டார், சுகத்தை பூரா உங்களுக்கு கர்த்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இந்த அறிவு உங்க உள்ளத்தை நிரப்பிடுச்சு அப்படின்னா நீங்க சர்வாங்க சுக தேகிகளாய் இந்த உலகத்துல ஒரு மாத்திரை கூட சாப்பிடாம வாழ முடியும். இங்க பிடிச்சிக்கிருச்சு, அங்க பிடிச்சிக்கிருச்சு, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது. ஏன் வலிக்கு? ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாரும் இப்படி கை நீட்டுங்க, இப்படி கை நீட்டுங்க, இப்படி கை நீட்டுங்க. நீட்டிட்டீங்களா? இப்போ இப்படி திருப்புங்க. திருப்பிட்டீங்களா? பல பேருக்கு தெரியல என்ன சொல்கிறேன்னு.
உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கையை நீட்டுங்க. அப்படியே எப்படி திருப்பிருங்க. இப்போ சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தினந்தோறும் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் பாவம் இல்லாமல், சாபம் இல்லாமல், தரித்திரம் இல்லாமல், வியாதி இல்லாமல் ஜெய வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ முடியும். இது தெரியாத வரைக்கும் எல்லாருக்கும் வர்ற வியாதி நமக்கு வரத்தானே பாஸ்டர் செய்யும். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காரு, எங்கள் தாத்தாவுக்கு 40 வயசில் சுகர் வந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு 40 வயசில் சுகர் வந்துச்சு, எனக்கு இப்போ 39 வயசுன்றாரு. அப்போ அவர் என்ன தான் சொல்ல வர்றாரு? அடுத்த வருஷம் எனக்கு என்ன வரப்போகுது? நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அப்படி ஆவதாக. போயான்ட்டேன். நோ பாஸ்டர், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அப்புறம் என்னையா, அவருக்கு 40 வந்தாலும் உங்கள் அப்பாவுக்கு 40 வந்தாலும் நீ 40வது வயசில் தான் சர்வாங்க சுகதேகியாக மாற போற. அறிந்துகொள் சத்தியத்தை சொல்கிறேன். இந்த பைபிளை உத்து கவனிங்க. இது என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல். இதுக்கு மேலே எவ்வளோ பெரிய பிரசங்கர் வந்தாலும் அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், அடிச்சு விடுவார், உடைச்சு விடுவார், கண்ணை குத்தி விடுவார் அப்படின்னா உடனே சொல்லுங்க, நான் அதை நிராகரிக்கிறேன். இதுக்கு விரோதமாக யார் பேசினாலும் ஏற்றுக்கிறாதீங்க. இவர் என்ன சொல்றாரோ அதுதான் ஃபைனல். டாடி என்ன சொல்றாரோ அதான் நடக்கும். நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள் அல்ல, விடுதலை ஆக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களுக்கு விடுதலைக்கு இன்னொரு கூட்டம் தேவையில்லை. ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே விடுதலை கூட்டம் நடந்து முடிந்து விட்டது. ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? உங்களுக்கு இன்னொரு எழுப்புதல் கூட்டம் தேவையில்லை. ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலேயே மரித்து, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து கிடந்த உங்களை கர்த்தர் உயிர்த்து எழுப்பி விட்டார். சத்தியத்தை அறிங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஹல்லேலூயா. இப்போ மறுபடியும் அந்த கேள்வியை கேட்டு முடிச்சிடுறேன். கல்வாரி சிலுவையில் உங்களுக்கு என்ன நடந்துச்சு? பா 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 பாபாவா நடந்துச்சு? தைரியமா சொல்லுங்களே. நான் சிலுவையில் யார் ஆக்கப்பட்டேன்? ரெண்டாவது சிலுவையில் ஆசீர்வதிக்கப்பட்டேன். மூணாவது சிலுவையில் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டேன். நாலாவது சிலுவையில் சுக தேகியாய் மாற்றப்பட்டு விட்டேன். இனி யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே. நடக்கும் போதே சுகதேகி போல நடங்க. சுகமா இருக்கவங்க அப்படியே ஆராதனை செய்யும் போது உட்காராதீங்க, எந்திரிச்சு தைரியமா நில்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எத்தனை மணி நேரம் வேணாலும் நின்று கர்த்தரை ஆராதிக்க எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை ரொம்ப முடியலன்னா உட்காந்துங்க. அதனால் இந்த ஆள் வந்து நம்மளே சொல்லிட்டு இருக்கான்னு நினச்சி என்ன வெளியில் விட்டு கல்ல விட்டு அடிச்சிடாதீங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. உட்காந்தாலும் டேடி உங்கள் மேலே அன்பாத்தான் இருக்கிறாரு. அன்பான தேவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடலாமா? இப்போ மறுபடியும் ஒரே ஒரு முறை நீங்களே சொல்லிடுங்க பார்க்கலாம். சிலுவையிலே யார் ஆக்கப்பட்டீங்க? விசுவாசிக்கிறீங்களா? சிலுவையில் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, விசுவாசிக்கிறீங்களா? மூணாவது சிலுவையில் விசுவாசிக்கிறீங்களா? நாலாவது சிலுவையில் சுகமாக்கப்பட்டீங்கன்னு விசுவாசிக்கிறீங்களா? இதை திரும்ப 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 லேசா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நோ 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 நோ, சிலுவையில் நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். வியாதியே என் பக்கத்தில் வர்றதுக்கு உனக்கு அதிகாரமே இல்லை. ஒரு தரித்திரம் வருது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா உடனே வாய் தெரிஞ்ச, ஏய் தரித்திரத்தின் ஆவியே என்கிட்ட வர்றதுக்கு உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. கல்வாரி சிலுவையிலே நான் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டிருக்கிறேன். சாபம் வர்ற மாதிரி தெரியுதுன்னா சொல்லுங்க, நோ, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கே நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா. கரங்களை தட்டி கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைக்காக நல்ல ரெண்டு கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில ஜீவனையும் பலனையும் தருவதா
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கூட்டத்தை ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்க மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே.